கோவிந்தா ஆஞ்சநேய வரத கோவிந்தா நம்மாழ்வார் வரத கோவிந்தா ராமானுஜ வரத கோவிந்தா வரவர முனி வரத கோவிந்தா ஜெய பிரேமிகேந்திர வரத கோவிந்தா 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 ராமானுஜாயதி 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 ராமானுஜா ராமானுஜாயதி 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 சுவாமி மணவாள மாமுனிகள் திருப்படிகளே சரணம். ஜெய பிரேமிகேந்திர சத்குருதேவ் பகவான் கி. ஸ்ரீசைலே சதயா பாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோ நித்யமச்சுத பதாம்புஜயுக்ம ருக்ம வியாமோகதஸ்தனிதராணி நாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதிः சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாமாத்யஸ்ஸ ந குலபதே வகுளாவிராமம் ஸ்ரீமத்ததங்கிரியுகலம் பிரணமாமி மூர்தனா. பூதம் சரஸ்ச மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகிவான் பக்தாங்கிரேணு பரகால யதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். समस्त कल्याण गुणाभिरामं रमानिवासं रमणीय गात्रं शशंक चक्रं जगतां शरण्यं श्री वेंकटेशं शरणं प्रपद्ये. அகலகில்லேன் இறையுமென்று அலர்மேல் மங்கை உடைமார்பா நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்னை ஆழ்வானே. நிகரில் அமரர் முனிகணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே. புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. வாழிய திராசன் வாழிய திராசன் வாழிய திராசன் என வாழ்த்துவார் வாழியன வாழ்த்துவார் வாழியன வாழ்த்துவார். தாளினையில் தாழ்த்துவார் விண்ணோர் தலை. மண்ணுயிர்கள் இங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமல போதுகளை உன்னிச் சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். கோலாகலதயா பாத்திரம் மாதுரி ரமணம் பிரபும் பக்த பிரியம் பிரேமிகேந்திரம் ரசிகாச்சாரியமாஸ்ரயே. யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம். ஜெய ரமாரமண கோவிந்தா. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜெய பிரேமிகேந்திர சத்குருதேவ் பகவான் கி. சிவப்பதியான பகவான் நம்ம சுந்தரராஜனாகிய அழகர் அவருடைய பரம கிருபையினால நமக்கு இந்த ஆனி மாசத்துல ஒரு வார காலம் திருப்பதி மகாத்மியம் கேட்கிற பாக்கியம். பொதுவாக திருப்பதி மகாத்மியம் வச்சுக்கணுமானா புரட்டாசி மாசத்துல வச்சுக்கிறது அப்படின்னு ஒரு வழக்கம் இருந்தது ஒரு காலத்துல. ஆனா எல்லாரும் திருப்பதிக்கு யாத்திரையா போயிடுவாப்போ.
புரட்டாசி மாசம்னா அங்கே பிரம்மோத்சவமாச்சு. ஓண விழவில் ஒலி எதிரேன்னு திருமழிசை ஆழ்வார் பாடுறார். திருவோணமாகிய புரட்டாசி சிரவணத்தில் பெரிய உற்சவமாச்சு. எல்லாரும் அங்கே போயிடுறதுனால புரட்டாசி மாதம் வச்சுக்கிறதுக்கு பதிலாக இப்போ இந்த ஆனி மாதத்தில் வச்சுக்கலாம். ஏன்னா அந்த பெருமாளுக்கு தான் பல்லாண்டு பாடினார் பெரியாழ்வார். பெரியாழ்வார் ஆனி சுவாதி. அதனால அவர் அவதாரம் பண்ண இந்த ஆனி மாதத்தில் திருப்பதி மகாத்மை கேட்கறது விசேஷம். பொதுவாகவே நம்ம பெரியாழ்வார் பல்லாண்டு பாடினது மதுரையில் இருக்கிற கூடலழக பெருமாளை பார்த்து தான் பல்லாண்டு பாடினார் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் உண்மையில பார்த்தோம்னா அந்த பாசுரத்தை பார்த்தோம்னா அது கூடலழகருக்கு உரியதா இல்லை, திருவேங்கடமுடியானுக்கு உரியதா இருக்கு பல்லாண்டு. ஏன்னா எடுக்கச்சவே பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்டதின்தோள் மணிவண்ணா அப்படின்னு கூட்டார். மணிவண்ணன் அப்படிங்கிறது திருவேங்கடமுடியானுக்கு தான் நேரடியான பெயர். உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அப்படின்னு சொல்லிட்டு அடியோனோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாயினின் வலமார்பினில் வாழ்கின்ற மங்கை. இங்க மங்கைன்னு சொன்னாலே அலர்மேல் மங்கை தாயார் மார்பில் இருக்கிற இடம் எங்க அப்படின்னா திருவேங்கடமுடியான் தான். அப்போ அந்த பெருமாளுக்கு தான் மணிவண்ணன் பேரு. அந்த பெருமாளுடைய மார்பில் தான் மங்கை இருக்கா, அலர்மேல் மங்கை. அதனால திருவேங்கடமுடியான குறிச்சி பல்லாண்டு பாடினது ஆனி மாசத்துல அவதாரம் பண்ண பெரியாழ்வாரா போயிட்டதுனால இப்ப திருப்பதி மகாத்மியம் கேட்கறது ரொம்ப விசேஷம். இப்ப திருப்பதி மகாத்மியம் கேட்டுட்டு அடுத்து 2 மாசத்துக்குள்ள இப்ப இருந்து புக் பண்ணிட்டு புரட்டாசி மாசம் நம்ம திருப்பதியில் போய் பெருமாளை சேவிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஏதுவா அமையது, வாகா அமையறது இப்பவே நம்ம வச்சுட்டது ஆனி மாசம். பொதுவாகவே அந்தி அப்படின்னு சொல்றது சந்தின்னு பேர். சந்தியா காலம் இருக்கு இல்லையா, ராத்திரியும் பகலும் கூடுற சமயத்துக்கு சந்தியா காலத்தை அந்தின்னு சொல்லுவா. அந்தி 3 அனலோம்பும் அணியார் வீதி அழுந்தூரே அப்படின்னு திருமங்கையாளர் பண்றார். அந்தின்னு சொன்னா சந்தி, சந்தினா சேர்த்தி, ராத்திரியும் பகலும் சேர்றதுக்கு சந்தி அந்தி அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அது மாதிரி அந்தி ஊர் அப்படின்னு இந்த ஊருக்கு பேரே எதனால வந்ததுன்னா இத்தனை ஜீவாத்மாக்களும் பெருமாளோட சேர்ற சந்தியாரதான ஒரு இடமா இருக்கிறதுனால இந்த ஊருக்கு அந்தி ஊர் அப்படின்ற பேர் பொருத்தமா இருக்கு. நம்மளையும் இப்ப சேர்த்து வச்சுக்கிட்டா அந்த பெருமாள் நம்மளையும் சேர்த்து வச்சு அழகான அந்த சுந்தரராஜ பெருமாளை சேவிக்கிற பாக்கியம் கிடைச்சது. அதுவும் அந்த உற்சவரை பார்த்தா பேசாத மடத்துக்கு தூக்கின்னு போயிடலாமா, அழகர் கோயிலே தூக்கின்னு போயிடலாமா அப்படின்னு இருந்தது. ஆனால் அர்ச்சகர் விட மாட்டார். அர்ச்சகர் என்கிட்ட கோபிச்சார், ஊருக்காரர் அதை விட கோபிச்சுப்பான். ஓய் என்ன போய் அழகர் கோயிலில் வந்து எங்கள் அழகரை தூக்கின்னு போயிட்டேன்னா உங்கள் ஊரில் தான் அழகர் இருக்காரோ அவரை சேவிச்சுக்க வேண்டியதுன்னு எது எங்கள் ஊர் அழகரை தூக்கின்னு போகிறேன்னு இந்த ஊருக்காரா கத்துவான். அதெல்லாம் மனசுக்குள்ள எழுந்தருளை பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு மனசால அந்த பெருமாளை எழுந்தருளை பண்ணி வந்துட்டேன். அவ்வளவு அழகு பவளவாயன்னு பேர் கொடுக்கலாம். அவருக்கு பேர் அழகர் தான் பேரு, அழகராஜன் அப்படின்லாம் பேரு, சுந்தரராஜன் தான். இருந்தாலும் அவர் பவளவாய். ஆண்டாள் சொல்றா பவளவாயன் வரக்கூவாய் அப்படின்னு. அப்படி பவளவாயன்ற ஒரு திருநாமத்துக்கு ஏற்ற மாதிரி அர்ச்சகர் அழகா பவளவாயோட எல்லாருக்கும் தரிசனம் பண்ணி வைக்கிறார். அப்பேற்பட்டதான இந்த சந்நிதியிலே நம்ம உட்காந்து திருவேங்கடமுடியானுடைய வைபவத்தை சொல்லி கேட்கறதுன்றது நமக்கு பெரிய பாக்கியம். பொதுவாகவே இந்த கலியுகத்தில் நமக்கு எல்லாருக்கும் பெருமாளை நேருக்கு நேர் பார்க்கணும்னு ஆசைப்பட்டா அது ஒரே வழிதான், கோவில் தான். கோவிலில் வந்து தான் பெருமாளை பார்க்க முடியுமே தவிர அன்னைக்கு இருந்த முனிவர்கள் ரிஷிகள்லாம் இருந்தா, யோகீஸ்வரர்கள்லாம் இருந்தா, அல்லது ஆழ்வார்கள்லாம் இருந்தான்னா அவள் பார்க்குற தோரணை, அவளுக்கு அந்த தபசோ தியானமோ சமாதியோ கைகூடி பகவானை பார்க்க முடிஞ்சது. அந்த அளவுக்கு சக்தி நமக்கு இல்லை. உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும்னு ஆண்டாள் சொல்றாங்க. ஹிருதயத்தில் அவ வச்சுண்டு பெருமாளை பிரத்யட்சமாக பார்க்க முடியும். ஆழ்வார்களுக்கோ யோகீஸ்வராளுக்கோ முனிவர்களுக்கோ இவளுக்கெல்லாம் நமக்கு பிரத்யட்சமாக பார்க்குற சக்தி இல்லை. நம்ம அன்னைக்கு வேலைக்கு சாப்பிட்டு டயத்துக்கு டைம் தூங்கிட்டு நிறைய பணம் சம்பாதிச்சுட்டு உலக வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கோம். ஆனால் பக்தியும் இருக்கு. இதுவும் பக்தி தான். ஆழ்வார்களுடைய பக்தியும் பக்தி தான். பக்திங்கிறது 2 பேருக்கும் ஒரே சொல்லால் அமையறதே தவிர, ஆனால் ஆழ்வார்களுடைய பக்திங்கிறது ஆழ்ந்த பக்தி, நம்மளுடைய பக்திங்கிறது மேலாக்க இருக்கிற பக்தி. மேலாக்க மேயறது மாதிரி, மேலாக்க உழறது மாதிரி தான் நம்ம பக்தி தான். ஏதோ நம்ம 40,000 காரியம் நமக்காகவும் குடும்பத்துக்காகவும் செய்வோம், நடுவில் 4 காரியம் பெருமாளுக்காகவும் செய்வோம் அப்படின்னு நம்ம கதை. ஆழ்வார்கள்லாம் எதுக்காக வாழ்ந்தா, ராமானுஜர் போன்ற ஆச்சாரியர்கள்லாம் எதுக்காக வாழ்ந்தானா பகவானுக்காகவே வாழ்ந்தான். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும்னா தெளிவுரல் அறிவி திருவேங்கடத்து எழில்கொள் சோதி எந்த தந்தை தந்தைக்கேன்னு நம்மாழ்வார் சொல்ற மாதிரி ஓய்வு ஒழிச்சல் இல்லாத பெருமாளுக்கே கைங்கரியம் பண்ணி அவருக்காகவே வாழணும். உமக்கே நாம் ஆட்சி செய்வோம்
அப்படிங்கிற ஸ்திதியில ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள்லாம் பெருமாளுக்கே அப்படின்னு வாழ்ந்தா. நம்மளாம் நமக்கும் வாழறோம், பெருமாளுக்காகவும் வாழறோம் அப்படிங்கிற வித்தியாசம் இருக்கு. அவா பிரத்யட்சமா நேருக்கு நேர் நம்ம ஒருத்தரை பார்த்துக்கிற மாதிரி பெருமாளை பார்த்து பேசி பழகினா அப்படின்னா அவளுடைய ஆழ்ந்த பக்திக்கு அது சாத்தியம். நம்மளுக்கு இருக்கிற சொல்ப பக்திக்கு அந்த அளவுக்கு நம்மளால சாட்சாத்காரமா உள்ளத்துல பார்க்க முடியாது. உள்ளுவார் உளன் கண்டாய் நன்னெஞ்சே உத்தமன் என்றும் உளன் கண்டாய் உள்ளுவார் உள்ளத்து உளன் கண்டாய் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அப்ப உள்ளுக்குள்ள போய் உள்ளி பார்க்கணும், இந்த கொடாஞ்சி பார்க்கணும் ஹிருதயத்தை. நம்ம ஒவ்வொருத்தருள்ளையும் அந்த பகவான் இருக்கார், ஆனா உள்ள பார்க்கிற சக்தி நமக்கு இல்லையே. அதனால நம்மளால நேரம் பார்க்க முடியாது. பெருமாளை மொத்தம் 5 நிலையில வழிபடுறோம். ஒன்று பரம் அப்படிங்கிற பரமபதமான வைகுண்டம். அந்த பெருமாள் எங்கேயோ தனிச்சுடரே அப்படின்னு ஆழ்வார் பெரியாழ்வார் சொன்ன மாதிரி எங்கேயோ ஆதியம் ஜோதி பரம் ஜோதியா பகவான் வைகுண்டத்தில் இருக்கான். வேதமே சொல்றது நாராயண பரோ ஜோதிராத்மா நாராயண பரா அப்படின்னு பரம் ஜோதி அப்படிங்கிறது. அதுக்கு மேற்பட்ட ஜோதி கிடையாது. உலகத்தில் சின்ன சின்னதான ஜோதிகள் எத்தனை இருக்கு? ஒரு குட்டியா ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு விட்டோம்னா அந்த தீபத்தில் ஒரு சுடர் இருக்கு, ஜோதி இருக்கு, சின்ன ஜோதியா இருக்கு. அதுலேருந்து ஆரம்பிச்சு பெரிய பெரிய சுடர்கள்லாம் இருக்கு இல்லையா? பெரிய பெரிய சுடர்னா இந்த மாதிரி டியூப் லைட்லாம் போடுறோம், அதோட ஃபோக்கஸ் லேம்பெல்லாம் போடுறோம், எல்லாம் 1000 வாட்ஸ் 2000 வாட்ஸுக்கெல்லாம் ஃபோக்கஸ் லேம்பெல்லாம் போடுறோம் இப்பெல்லாம். இதெல்லாம் போக இந்த சின்ன சின்ன தீபங்களை விட அதெல்லாம் கொஞ்சம் பெருசா இருக்கு, பிரகாசமா இருக்கு, வெளிச்சமா இருக்கு. இதெல்லாம் கூட வெளிச்சம் எதிரான ராத்திரி வேளையில எந்த கரண்ட்டும் இல்லை, அந்த காலம் மாதிரி எடுத்து ஒரே இருளோன்னு போயிடுச்சுன்னா அப்போ எது பிரகாசத்தை கொடுக்கறது அப்படின்னா ஆகாசத்தில் இருக்கக்கூடிய மினிமினு மினிமினு மினுக்கிறதே அந்த நட்சத்திரங்கள் தாராகணங்கள். அதுதான் இதை விட பிரகாசமாக தெரியுது. ஆகாச வெளிச்சம் தெரியுது அப்படின்னு நடமாட முடியும். அதை விட பிரகாசமாக இருக்கிறது சந்திரன். ராத்திரி வேளையில் வளர்விரை காலத்தில் அதுவும் பௌர்ணமி சமயங்கள்லாம் நல்ல பிரகாசமாக அந்த வெளிச்சம் தெரியுது. அப்போ சந்திரனுடைய வெளிச்சம் பெருசாக தெரியுது எல்லாத்த விட. அதை விட பெருசு எதிரான சூரியன். பகலில் எப்படி தக தக தகன்னு ஜொலிக்கிறார் சூரியன். ஜெகதேக சக்ஷுஷே அப்படின்னு வேதம் சொல்லுது. உலகத்துக்கே ஒரே கண் யாருடான்னா சூரியன். சூரியன் இல்லைன்னா எல்லாருக்கும் கண்ணு தெரியாது. கண் இருந்தும் கபோதி தான், குருடன் தான். அவன் சூரியன் தான் ஜெகதேக சக்ஷுஷ் அப்படின்னு வேதம் சொல்லுது. உலகத்துக்கே கண்ணா இருக்கிறவர் சூரியன். அந்த சூரியன் தான் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய ஜோதி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். வேதாந்தம் சொல்றது அப்படி இல்லைப்பா, அதை விட பெரிய ஜோதி ஒன்று இருக்குன்னா. அதை விட பெரிய ஜோதி எதிரானா கண்ணில் இருக்கக்கூடியதான நேத்திர ஜோதி. கண்ணுக்குள்ள ஒரு ஜோதி இருக்கு, பிரகாசம். இந்த கண்ணுல பிரகாசம்ன்றது யாருக்கு இருக்கோ அவனுக்கு தான் சூரியன் இருந்தாலும் இவ்வளவு வெளிச்சங்கள் இருந்தாலும் பொருள்களை பார்க்க முடியும். கண்ணில் இருக்கிற இந்த சுடர் போயிடுதுன்னா அதுக்கப்புறம் குருடன் தான். அப்போ அவன் கண்ணு குருடா போயிடுது. ஜோதி இங்க இருக்கிற நேத்திர ஜோதி போயிடுதுன்னா எதுவுமே இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அப்ப இத்தனை பொருள்களையும் பார்க்க முடியாது. சூரியனே அந்த பிரகாசமா ஒளி விட்டு இருந்தா கூட ஒரு பொருளும் நமக்கு தெரியாது. ஏன்னா கண்ணு தெரியல, கண்ணுள்ள இருந்து அந்த ஜோதி போயிடுது. குருடா பிறந்துட்டான், இல்ல குருடா ஆயிட்டான் நடுவில். அப்ப அவனுக்கு எதுவுமே தெரியாது இல்லையா? ஒரு கால் இந்த கண்ணில் ஜோதி இருந்தாதான் இத்தனை அண்டங்களையும் பார்க்க முடியுது, இவ்வளவு பொருள்களை பார்க்க முடியுது, இவ்வளவு பசுபட்சிகளை பார்க்க முடியுது, இவ்வளவு மனுஷால பார்க்க முடியுது, விதவிதமான காட்சிகளை பார்க்க முடியுது. எல்லாத்துக்கும் அந்த நேத்திர ஜோதி தான் முக்கியம்னா அந்த நேத்திர ஜோதியை விட பெருசு உண்டா அப்படின்னு கேட்டா அதுக்கு மேல ஒன்று உண்டு. நேத்திர ஜோதியை கண்ணால காட்ட முடியாது, ஆனா பார்க்கச்சே கண்ணு தெரியுதுன்றது இருக்கு இல்லையா? அதான் உள்ள இருக்கக்கூடியதான பிரகாசம். இந்த கண்ணாகிய ஜோதியே இவ்வளவு பிரகாசமா இருக்கும்னா இதுக்கு ஜோதியை கொடுக்கறது எதிரான, வெளிச்சத்தை கொடுக்கறது எதிரான உள்ள இருக்கிற ஆத்ம ஜோதி, ஜீவாத்மாவாகிய நாம். அந்த ஜீவாத்மா ஸ்வயம் பிரகாசமா எதிலேருந்தும் ஒரு ஒளியை வாங்கிட்டு தான் நம்ம பிரகாசிக்கணும்ன்ற அவசியம் இல்லாத உள்ள இருக்கிற ஜீவாத்மா எப்போதும் பிரகாசமா இருக்கு. அந்த ஜீவாத்மா பிரகாசமா இருக்கிறதுனால தான் கண்ணும் பிரகாசமா தெரியுது. வெளியில் இருக்கிற சூரிய சந்திரனே நமக்கு கண்ணுக்கு தெரியறதே எப்படின்னா கண்ணில் ஜோதி. அந்த கண்ணுக்கு ஜோதி அடிப்படை ஜீவாத்ம ஜோதி. இந்த ஜீவாத்மா ஒன்று கிளம்பிடுத்துன்னு வச்சுக்கோம், உடம்புலேருந்து உயிர் போயிடுத்துன்னா அப்புறமா அதே கண்ணெல்லாம் இருக்கு, வேலை செஞ்சுட்டு இருந்த கண்ணு தான், நல்லா அழகா எல்லாரையும் பார்த்துட்டு இருந்த கண்ணு தான். உயிர் போயிடுத்துன்னா அப்புறமா நடனா எது யார் கத்தினாலும் ஒன்றும் தெரியாது. ஏன்னா ஆத்ம ஜோதி போயிடுது. இப்போ அதே கண் இருக்கு, ஆனா ஆத்ம ஜோதி போயிட்டா கண்ணில் இருக்கிறதான வெளிச்சம் பார்க்கிற சக்தி போயிடுது. அப்போ எல்லாத்த விட உயர்ந்தது எதிரான ஆத்ம ஜோதி. அப்போ எல்லாத்த விட நான் சூரியனை காட்டிலும் நேத்திர ஜோதியை காட்டிலும் இந்த நான் சொல்லிக்கிறோமே உள்ள இருக்கிற ஆத்மா, அதனுடைய பிரகாசம் ஸ்வயம் பிரகாசம்
யாராலையும் எதாலையும் எந்த வெளிச்சமும் தேவையில்லை. உங்களுக்கு நல்லா இந்த பெரிய வேதாந்த விஷயம்லாம் நல்லா புரியுற மாதிரி சொல்லிடுறேன். ஒரேடியா கும்மிருட்டா போயிடுத்து, சந்திரனும் கிடையாது ராத்திரி வேலையில, அதுவும் அமாவாசை காலம், எங்க பார்த்தாலும் ஒரே இருட்டா இருக்கு, வீட்டுக்குள்ள எந்த வெளிச்சத்துக்கும் வழி கிடையாது, ஒரு தீபம் கூட ஏற்றி வைக்க முடியல. அப்படிங்கிற சந்தர்ப்பத்தில் எங்க பார்த்தாலும் ஒரே இருட்டு தான் தெரியறதுன்னு ஏதாவது ஒரு சுடர், ஒரு டார்ச் லைட்டோ, ஒரு மெழுகுவத்தியோ இல்லை ஏதாவது ஒன்று கொண்டு வா. அந்த ஸ்டூல் எங்க இருக்குன்னு பார்க்குறேன், இந்த சேர் எங்க இருக்குன்னு பார்க்குறேன், நீ எங்க இருக்கேன்னு நான் பார்க்கணும். அல்ல முதல்ல டார்ச் லைட்டை கொண்டு வா, உன்னை எங்க இருக்கேன்னு பார்க்கணும் அப்படின்னு மனைவிட்ட கேட்கலாம். குழந்தைகளை பார்த்துட்டு பையா எங்கடா நீ இருக்க, டார்ச்சை கொண்டு வாடா நான் பார்க்கறேன் அப்படின்னு கேட்கலாம். ஆனா எந்த இருட்டிலையும் எந்த மூடன் கூட நான் எங்க இருக்கேன்னு கேட்டதில்லை. யாரா கேட்டுக்கடா? குபு இருட்டில் கூட எவனாவது ஒருத்தன் நான் எங்க இருக்கேன்னு கேட்டுனானா ரொம்ப பெரிய சிந்தனை பண்ண வேண்டிய விஷயம். பெரிய வேதாந்தம் ரொம்ப சுலபமா புரியும், பாமரனுக்கு கூட புரியும். எந்த கும்மிருட்டிலையும் நான் எங்க இருக்கேன்னு யாரும் கேள்வி கேட்க மாட்டா. அந்த பொருள் எங்க இருக்கு, இவா எங்க இருக்கா, அவா எங்க இருக்கா, இது எங்க இருக்குன்னு வேணா கேட்டு இருப்போமே தவிர எந்த இருட்டிலையும் நான் இங்க உள்ள இருக்கேன், நான் இதோ இருக்கேன், நான் உள்ள இருக்கேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வருது இல்லையா? அதுதான் ஆத்ம பிரகாசம். ஜீவாத்மா ஜோதிர்மயமா இருக்கிறதுனால எந்த வெளிச்சத்தினாலும் ஜீவாத்மாவை பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. நமக்கு நாமே பிரகாசமா இருக்கும். நான் இருக்கேன், நான் இருக்கேன்ற அந்த உணர்வு. அப்போ உனக்கு ஜீவாத்மாவாகிய இதுவே இவ்வளவு பிரகாசமா இருக்குமானா அந்த ஜீவாத்மாவுக்கு வெளிச்சத்தை கொடுக்கறது யாருடானா உள்ள இருக்கிற பரமாத்மா. அதனால மற்ற ஜோதி எல்லாம் சிறு சிறு ஜோதிகள் தான். ஒரு சின்ன தீபம் ஏற்றி வைக்கிறோமே, அதுல இருந்து ஆரம்பிச்சு பெரிய பெரிய போக்கஸ் லாம்பு, சந்திரன், சூரியன், நட்சத்திரங்கள் எல்லா ஜோதியும் சிறுசுதான். எதோட சேர்க்கச்சேன்னா அந்த கண்ணில் இருக்கிற ஜோதியை பார்க்கச்சு. அந்த நேத்திர ஜோதியோட உயர்ந்தது எதிர ஆனா ஆத்ம ஜோதி. ஆத்ம ஜோதியோட உயர்ந்தது உண்டானா நாராயண பரோ ஜோதிர் ஆத்மா நாராயண பரஹா. வேதங்கிறது ஸ்ரீமன் நாராயணன் தான் அந்த பரமான ஜோதி அப்படிங்கிறது. அவன் அவ்வளவு பிரகாசமா, கோடி சூரிய பிரகாசமான அப்படி ஒரு வெளிச்சமா இருக்கக்கூடிய ரூபமா இருக்கிறதுனால அவங்கிட்டேந்து ஒளி ஜீவாத்மாவுக்கு வருது. எப்படி சூரியன்டேந்து ஒளியானது சந்திரனுக்கு சந்திரன் ஒளி கொடுக்கறதோ அது மாதிரி பரமாத்மாவான நாராயணன் தான் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஆத்ம ஜோதி பிரகாசமா இருக்கு. உள்ள இருக்கிற இந்த நாராயணனை நீ தெரிஞ்சுக்கலையானா நீ எவ்வளவுதான் ஜோதிர்மயம் பிரகாசமா இருக்கக்கூடியவன் ஸ்வயம் பிரகாசம் இருந்தா கூட ஆனா இருண்டு தான் கிடக்கும், அஜ்ஞானம் தான் இருக்கும். அப்போ உள்ள இருக்கிற நாராயணன் இருக்காரே, நம்ம அழகர் இருக்காரே, இவர் தான் பரம் ஜோதி. வேதங்கிறது நாராயண பரோ ஜோதிர் ஆத்மா நாராயண பரஹா. நாராயண பரம் பிரம்ம தத்வம் நாராயண பரஹா. இந்த வார்த்தைகளே நிறைய பேருக்கு காதுல வேலை. இன்னும் இந்துக்கள்னு சொன்னா வேதம் தானே முக்கியம். அந்த வேதத்துல சொல்லப்பட்ட வேத முதல்வன் யாரு, வேதத்துல சொன்ன பரபிரம்மம் பரம்பொருள் யார் அப்படின்னு கேட்டா வேதம் சொல்லுது நாராயண பரம் பிரம்ம தத்வம் நாராயண பரஹா. நாராயணன் தான் பரபிரம்மம், நாராயணன் தான் பரம் தேயம், நாராயணன் தான் பரம் ஜோதி, நாராயணன் தான் பரதத்துவம். இந்த பரம் 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 நீ சொல்றதோ தமிழ்ல கடவுள்னு சொல்லு, இறைவன் சொல்லு, ஈசன் சொல்லு, சர்வேஸ்வரன் சொல்லு, பரமேஸ்வரன் சொல்லு, மகேஸ்வரன் சொல்லு, என்னென்ன வார்த்தைகள்ல நீ சொல்றியோ அந்த கடவுளை அத்தனையும் ஒருத்தரை தான் குறிக்கும்னு வேதம் சொல்லுது. ஸ்ரீமன் நாராயணன் ஒருத்தர் தான் அந்த பரம்பொருள். எல்லாருக்கும் மேல ஒரு கடவுள் உண்டுன்னு சொல்றோம் இல்லையா? இந்த கடவுளுக்கு லட்சணம் என்ன? எல்லாம் நம்ம வேதத்தை கொண்டு தான் தெரிஞ்சுக்கணும். நம்மளா நம்ம அறிவுக்கு எட்டாத விஷயம் பரம்பொருள். எட்டுமானா எல்லாருமே தெரிஞ்சுக்கலாமே. வேதம்ன்ற கண்ணாடியை போட்டுனா தான் கடவுளை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிறதுனால வேதா சாஸ்திரம் பரம் நாஸ்தி ந தெய்வம் கேசவாத் பரம் சத்தியம் சத்தியம் புனசத்தியம் உத்ருத்திய புஜமுச்சதே அப்படின்னு வியாசாச்சாரியர் வியாச முனிவர் சொல்றார். கைதூக்கி சத்தியம் பண்ணி சொல்றேன், சத்தியமா சொல்றேன், மறுபடியும் சத்தியமா சொல்றேன், கைதூக்கி சத்திய சபதம் பண்ணி சொல்றேன். வேதத்தை காட்டிலும் உயர்ந்ததான சாஸ்திரம் இல்லை, கேசவனாகி இந்த கிருஷ்ணனை காட்டிலும் பரம்பொருள் கிடையாது அப்படின்னு 3 தடவை சத்தியம் பண்ணி சொல்றாரு இல்லையா? அப்பேற்பட்டதான சுந்தரராஜனாகிய இந்த அழகர் தான் எல்லாருக்கும் மேற்பட்ட ஒரே பரம்பொருள். அப்படிங்கச்சு அந்த வேத முதல்வன் அவருக்கு தான் பேரு. அந்த வேதத்துல சொல்லப்பட்ட முழு முதல் கடவுளாகிய அந்த ஸ்ரீமன் நாராயணன், அவனை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்துக்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு யாருப்பா இந்து மதத்துல கடவுள்னு கேளுங்கோ, எல்லாம் கடவுள்னு போயிடுவாங்க. ஆனா வேதம் எல்லாம் கடவுள்னு சொல்ல ஒருவன் தான் கடவுள். ச ஏகா ஏகமேவா த்விதீயம் பிரம்ம
அப்படின்னு ஒருவன் தான் கடவுளை தவிர கடவுள் 2 பேர் 3 பேர் 5 பேர்லாம் கிடையாது. கடவுள்னா ஒருத்தர் தான். அந்த ஒரே கடவுள் தான் பிரம்மம்னு பேர். சமஸ்கிருதம் வேதத்தில் பிரம்மம் பிரம்மம்னு வரும், பரபிரம்மம்னு சொல்லும். இந்த 2 வார்த்தைக்கு அர்த்தம் யாருன்னா நாராயணன் தான் கொடுக்குது. சரி, அந்த பிரம்மன்றதுக்கு அர்த்தம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டா வேதமே சொல்றது, எவன் ஒருவன் இந்த உலகத்தை தானே படைத்து தானே காத்து தானே எவன் ஒருத்தனை அழிக்கிறானோ பழைய காலத்துல அவனை தெரிஞ்சுக்கோ, அவன் தான் பிரம்மம். அப்ப கடவுளுக்கு லட்சணம் என்னன்னா அவரே படைக்கிறார், அவரே காக்கிறார், அவரே அழிக்கிறார். ஏதோ வாயிமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்த்யபி சம்விசந்தி தத் விஜிக்ஞாசஸ்வ தத் பிரம்மேதி அப்படிங்கிறார். எவரிடமிருந்து எல்லா உலகங்களும் உண்டாச்சோ, எல்லா ஜீவராசிகளும் உண்டானாலோ, எவன்கிட்ட இது அத்தனை நிலை பெற்றிருக்கோ, எவனால இதெல்லாம் காக்கப்பட்டு நிலையா இருக்கோ, கடைசியில பிரளய காலம் வரைச்ச எல்லாரும் யார்கிட்ட போய் ஒடுங்க போறாளோ அந்த ஒரு பொருளை தெரிஞ்சுக்கோ, அதுக்குதான் பிரம்மம்னு பேர். தத் பிரம்மேதி, அதுதான் பிரம்மம் அப்படின்னு வேதம் சொல்றதுனால படைக்கிறது காக்கிறது அழிக்கிறதுக்கு 3 தெய்வங்கள் கிடையாது. படைக்கிறவனே தான் காக்கிறான், காக்கிறவனே தான் அழிக்கிறான், திருப்பி அழிச்சதை உள்ளபடி மறுபடியும் படைக்கிறான். அதனால சாஸ்திரம் சொல்லச்சவே என்ன சொல்றது, ஸ்பஷ்டமா சொல்றது. என்ன சொல்றது சாஸ்திரம்னா, சிருஷ்டி ஸ்திதி சம்மாரா ஏக ஏவ ஜனார்தனா. படைக்கிறது காக்கிறது அழிக்கிறது 3 செய்வன் கிருஷ்ணனாகிய அந்த ஜனார்தனன் ஒருத்தன் தான் அப்படின்னு. இதுதான் கம்பராமாயணத்தை எடுக்கச்சவே கம்மன் இறை வணக்கம் கடவுள் வாழ்த்திலேயே சொல்றான். உலகம் யாவையும் தாமுல ஆக்கலும் நிலை வெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே அப்படிங்கிற இந்த பாடல்ல எடுத்திருப்பே சொல்றார். உலகம் யாவையும் தாம் உல ஆக்கலும், உள்ளது உள்ளபடி முன்னாடி யதா பூர்வம் அகல்பயத்துன்னு வேதம் சொல்றது. அது அப்படியே கம்பன் சொல்றான். முந்தின கல்பங்கள்லாம் இந்த உலகங்கள்லாம் எப்படி இருந்ததோ, சூர்யா சந்திரமசௌ ஜாதா யதா பூர்வம் அகல்பயத்து, சந்திரன் சூரியன் நட்சத்திரங்கள் இந்த பூமி இதெல்லாம் எது எப்படி முன்னாடி இருந்ததோ, இப்பதான் கிளின்னு ஒண்ணு இருக்குன்னு நினைக்காத. இந்த கிளி ஒவ்வொரு தரம் உலகம் படைக்கச்சும் கிளி இருக்கு, அழிச்சே அழிஞ்சிடும். திருப்பி அதே இனம் மறுபடியும் திருப்பி உண்டாயிட்டே இருக்கும். அவர் ஆடு மாடு மனிதன் கோழி. சில பேர் சொன்னா பார்த்தீங்களா குரங்குல இருந்து மனுஷன் வந்தான்னு. ஒருவேளை அவன் வந்திருப்பான். ஒன்றுலேருந்து ஒன்று வந்துடும். அது புலியிலேருந்து பூனை வந்துடும், பூனையிலேருந்து புலி வந்துடும். அது பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தானே இருக்கு. அது மாதிரி குரங்குலேருந்து மனுஷன் வந்தான்னு சொன்னீங்கன்னா குரங்குக்கு இருக்கிறதால விஷயங்கள்லாம் மனுஷனுக்கு கிடையாது. எல்லாம் இல்லை, 1-2 ஒத்துமை இருக்கலாங்க. பூனைக்கும் புலிக்கும் இல்லையானா, நாய்க்கும் சிங்கத்துக்கு இல்லையானா, நாய்க்கும் ஓனாய்க்கும் இல்லையானா, ஓனாயிலேருந்து தான் நாய் வந்தது, புலியிலேருந்து தான் பூனை வந்தது அப்படின்னு எவனா சொன்னா கதை கட்டானா எப்படியோ அது மாதிரி தான். ஆனால் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இது அத்தனையும் முன்னாடி கல்பங்கள்ல எப்படி இருந்ததோ அதே மாதிரி மறுபடியும் படைக்கிறார். இதை சுந்தர காண்டத்துல ஹனுமார் போய் ராவணன்கிட்ட பேசச்சே சொல்றார். புனரேவதா சிரஷ்டும், எல்லாத்தையும் படைத்து காத்து அழிச்சுட்டு திருப்பி அழிஞ்ச உலகத்தை உள்ளபடி முன்னாடி எப்படி இருந்ததோ புனரேவ அதே மாதிரியே மறுபடியும் படைக்கிறார். இதெல்லாம் கம்பனும் சொல்றான். ராமாயணத்தில் இருக்கு, வேதத்தில் இருக்கு, தமிழ்ல கம்பனும் சொல்றான். உலகம் யாவையும் தாமோட ஆக்கலும் நிலை பெருத்தலும் இதெல்லாம் காக்கிறது, நீக்கலும் நீங்களா அப்படிங்கிறதுனாலேயே அதை அத்தனையும் அழிக்கிறது. இது 3த்தையும் விளையாட்டா செய்யறாங்க, லீலா மாத்திரம். நம்ம வீட்டில் சமையல் பண்ற மாதிரியோ ஆஃபீஸ்ல போய் காரியம் பண்ற மாதிரியோ விறுவிறுக்க கஷ்டப்பட்டு இது என்ன பண்ணோம் அது என்ன பண்ணோம்னு கஷ்டப்படுறது இல்லை. கண்ணை மூடின்னு நினைக்கிறார், அது உண்டாருது. கண்ணை மூடின்னு நினைக்கிறார், எல்லாம் காப்பாற்றப்படுறது. கண்ணை மூடின்னு அவர் நினைக்கிறார், எல்லாம் அழிஞ்சு போயிடும். சங்கல்ப மாத்திரத்தில் எண்ணத்தினாலேயே படைத்து காத்தளிக்கிறார். அது விளையாட்டா பண்றார் அப்படிங்கிறதுனால லீலாவத்து கைவல்யம் அப்படிங்கிறதுனால லீலை எல்லாம் விளையாட்டு தான். பகவான் விளையாட்டாவே எல்லாத்தையும் பண்ணிட்டு போறார் அப்படிங்கிறது ஆசை. எல்லாம் விளையாட்டு பெருமாள் லீலையாவே நடத்திட்டு போறார் அப்படிங்கிறது ஆச்சரியம். அப்ப கம்பராமாயணத்தையும் அப்படிதான் இருக்கு. ஒருத்தரே தான் படைக்கிறார், காக்கிறார், அழிக்கிறார். உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா புரியுற மாதிரி சொல்லணுமானா, இப்போ ஒரு பெரிய கம்பெனி இருக்குன்னா அதில் ப்ரொடக்ஷன் தனியாக உற்பத்திகள் தனியாக நடக்கிறது ஏதோ சாமான். அதுக்கப்புறமா என்னன்னா அது வெளியில் போகிறதுக்கான சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் தனியாக இருக்கும். அது ஏதாவது போயிடுத்து வந்துடுதுன்னா அதெல்லாம் பார்த்து காப்பாற்றுறதுக்குன்னு ஒருத்தர் இருப்பா. 3 டிபார்ட்மெண்ட் இருக்கும் எல்லாத்தையுமே. அப்போ என்னன்னா இதெல்லாம் என்னன்னா ப்ரொடக்ஷனல், அதுக்கெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு ஒரு மேனேஜரை வச்சிருப்பா. நீங்கள் கடைசியில் சேல்ஸுக்கெல்லாம் பார்த்துக்கிறதுக்குன்னு ஒரு மேனேஜர் வச்சுருப்பா. அது மாதிரி இதெல்லாம் பரிபாலனம் பண்ணுறதுக்குன்றதுக்கு ஒரு மேனேஜர் வச்சுருப்பா.
கடைசியில் எல்லாம் போயிடுத்து, போனது வந்ததெல்லாம் அழிஞ்சு போனதெல்லாம் இருக்கும், கெட்டு போனதெல்லாம் இருக்கும்னா அதெல்லாம் கொண்டு போய் காயலாங்கடையில் போடு, செகண்ட்ஸில் கொண்டு போய் விற்றுக்கோனா அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுருப்பான். இது மாதிரி டிபார்ட்மெண்ட்டாக இருக்கிறது தான் நாராயணன் என்ன பண்ணுறார், முதல்ல இந்த உலகத்தெல்லாம் படைக்கிறதுக்கு நீ மேனேஜராக அப்படின்னு பிரம்மாவுக்கிட்ட ஒப்படைச்சார். அப்போ பிரம்மா ஒரு மேனேஜர் தான், அவரே படைக்கிறவர் இல்லை, படைக்கிறது உள்ள உட்காந்து நாராயணன் தான் அவருக்கும். ஏன்னா அந்த பிரம்மாவையே படைச்சது இவர் தான். திருவனந்தபுரத்தில் போனால் நல்லா பார்க்கலாம், அனந்த பத்மநாபனா பெருமாள் படுத்துருக்கார். அவருடைய நாபியிலேருந்து கமலம் ஒரு தாமரை உண்டாச்சு, அதில் பிரம்மா இருப்பார். எந்த பெருமாள் படுத்த கோவில்லையும் போய் பார்த்தீங்கன்னா, பள்ளி கொண்ட பெருமாள் கோவில்லாம் பார்த்தீங்கன்னா நாபி கமலத்தில் பிரம்மா. இப்போ பிரம்மாவை முதல்ல படைச்சவரே நாராயணன் தான். யோ பிரம்மானம் விததாதி பூர்வம் அப்படின்னு வேதமே சொல்லுது. பிரம்மாவை முதல்ல உள்ளது உள்ளபடி படைச்சதே, பிரம்மாவை படைச்சவரே இவர் தான். அவரை படைச்சுட்டு அவருக்கு ஒரு மேனேஜர் அப்படின்னு போட்டு நீ தான் மேல் அதிகாரி இந்த படைக்கிற டிபார்ட்மெண்ட். அப்புறம் அதெல்லாம் கடைசியில் அழிக்கணுமே ஒழுங்கா. அப்படி படைச்சிட்டே போனால் இன்னொரு பக்கம் அழிக்கிட்டே இருந்தால் சரியாக பேலன்ஸ்டாக போகும். அப்படிங்கிறதால அழிக்கிறதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட், அதுக்கு மேனேஜராக சிவனை போட்டார். அதெல்லாம் ஒழுங்காக எப்பப்போ அதெல்லாம் அழிக்கணுமோ பார்த்துப்பார். அது இங்கே ஒரு ஆள் செத்து போகிறதெல்லாம் இருக்கு இல்லையா, ஒவ்வொருத்தரும் தந்தறிப்பட்ட செத்து போகிறதுக்கெல்லாம் அங்கே சிவன் வர முடியாது, ஒரு மகாதேவன் வரமாட்டார். அதுக்காக யமன் அவருக்கு அசிஸ்டன்ட் வந்திருக்காரு. அந்த யமன் தான் சின்னதாக ஒவ்வொரு உயிரி எடுத்துட்டு போகிறதெல்லாம். பிரளய காலம் வந்துருச்சுன்னா அப்போ தான் வருவார். காலனுக்கும் காலனாக இருக்கக்கூடிய மகாதேவனான சிவன் கடைசி காலத்துக்கு தான் வருவார். எப்போ பிரளய காலத்தில் இன்னைக்கு உலகம் அழியணுமோ அப்போ தான் சிவனுக்கு வேலை. அது வரைக்கும் ஒழுங்காக டிபார்ட்மெண்ட்டை பார்த்துக்க வேண்டியது கீழே இருக்கக்கூடிய சபார்டினேட்ஸ் வேலை இல்லையா. அது மாதிரி தான் யமன் போன்றவாள்லாம், தர்மராஜர் போன்றவாள்லாம் இருக்காங்க. அது மாதிரி பிரம்மா அவர் தான் படைக்கிற தொழிலுக்கு மேனேஜர். அவருக்கு கீழே அசிஸ்டன்ட் இருப்பா, பிருகஸ்பதிகள், பிரஜாபதிகள் அப்படின்னு பேர். அவெல்லாம் பிரஜைகளை இந்த எத்தனை ஜீவராசிலையும் உற்பத்தி பண்ணுறதுனால அவளுக்கு பிரஜாபதிகள் பேர். இங்கே எத்தனை உற்பத்தி ஆகுதுலாம் அழிக்கிறதுக்கு அன்னன்னைக்கு அப்பப்போ அழிக்கிறதுக்குன்னு வச்சுட்டு இருக்கிறதா நம்மளுடைய யம தர்மராஜன். இது பாட்டுக்கு படைச்சுட்டே இருக்கார். உனக்கு தொழில் படைக்கிறதுக்கெல்லாம், எனக்கு தொழில் அழிக்கிறது. நீ பாட்டுக்கு படைச்சுட்டே இருக்கு, நான் பாட்டுக்கு அழிச்சுட்டே இருக்கேன்னு பிறக்கிற குழந்தைலாம் 100 நாள் செத்தே போயிட்டே இருந்ததுன்னா அப்புறமா எப்படி உலகம் இயங்கும்? அவன் ரெண்டுத்தையும் சமஞ்சசப்படுத்தி நடுநிலைமையில இருந்து இதெல்லாம் காப்பாற்றுறதுக்கு ஒருத்தர் வேணுமே. அந்த காப்பாற்றுறது தான் ரொம்ப கஷ்டம். படைச்சுட்டே போகிறதும் ஈஸி தான், இதை அழிச்சுட்டே போகிறதும் ஈஸி தான். இது நடுவில் பரிபாலிக்கிறதுக்கு பாருங்க அதான் இருக்கிறதே ரொம்ப கஷ்டம். அதை விஷ்ணு தானே ஏற்றுண்டான். தானே ஒரு ரூபத்தில் மகாவிஷ்ணுன்ற ரூபத்திலிருந்து காக்கும் இயல்பினன் கண்ண பெருமான் அப்படின்னு எல்லாரையும் காக்கிறதான தொழிலை தான் வச்சுட்டார். அப்போ இவரே தான் எல்லா அந்த கம்பெனிக்கே மூலம் பாஸ், இவர் தான் ஓனர். ஆனால் 3 டிபார்ட்மெண்ட்டுக்கு 3 மேனேஜரை போட்டிருக்கிறது மாதிரி இவர் படைக்கிறதுக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜர், இவர் டெஸ்ட்ராயிங் மேனேஜர், இவர் வந்து பரிபாலிக்கிறதுக்கு மேனேஜர் அப்படின்னு 3 விதமாக டிபார்ட்மெண்ட்டை பிரித்து உலகத்தை நடத்திட்டு போகிறார். அப்படிங்கிறது அடிப்படை. இதெல்லாம் இந்து மதத்தில் ஒழுங்காக சொல்லித்தராதான் தான் எல்லாருக்கும் ஒரே குழப்பம். இந்த தெய்வம் இதுவும் கடவுள் தான், அதுவும் கடவுள் ஒருத்தர் தான். அது கிறிஸ்துவ மதத்தில் கேட்டாலும் சொல்ல போகிறோம், முஸ்லீம் மதத்தில் கேட்டாலும் சொல்லுவோம், நம்ம இந்துக்களை கேட்டாலும் வேதம் தான் சொல்லுது. 2 கடவுள் 3 கடவுள் 10 கடவுள்லாம் இல்லை, அவங்கெல்லாம் தெய்வங்கள். இவர் தேவாதி தேவன். தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாராய்ந்த அருளியலோர் என்பாவாய்னு ஆண்டாள் சொல்றா இல்லையா. பகவான் இந்த அழகருக்கு தான் தேவாதி தேவன் பேர். மிச்ச தெய்வங்கள்லாம் தெய்வங்கள். நமக்கு வேணா தெய்வங்கள் ரொம்ப உயர்ந்தவாளா தெரியுமே தவிர தெய்வங்களுக்கு தேவாதி தேவன் ரொம்ப உயர்ந்தவன் எட்டி கூட பார்க்க முடியாது. ஸ்ரீமன் நாராயணன் இருக்கிற வைகுண்டத்தை இன்னமும் பிரம்மாவே போய் பார்த்ததில்லை. நாராயணனுடைய பரமபதமான வைகுண்டத்தை இன்னமும் சிவபெருமானே போய் பார்க்கல. இன்னும் அவ 2 பேருமே பார்க்கலன்னா கீழே இருக்கிற தெய்வங்களுக்கு எல்லாம் எங்க முடியும்? யாராலையும் போய் பார்க்க முடியாது. வைகுண்டம் யோகி துர்லபம்னு பாகவத புராணம் சொல்லுது. யோகீஸ்வரால் கூட போய் பார்த்துட முடியாது. அப்பேற்பட்ட பரமபதம் எல்லாத்துக்கு பேரே பரமபதம்னு பேர். இருக்கிற லோகங்களுக்கெல்லாம் மேற்பட்டு கடைசியில பரமான லோகம்னா அதுக்கு சமமானதும் கிடையாது, அதுக்கு மேற்பட்டதும் கிடையாதுன்னு எது இருக்கோ அதுக்கு தான் பரமம் அப்படின்னு பேர். அந்த பரமபதம் ஸ்ரீமன் நாராயணனுடைய லோகம். அதுதான் நாராயண பரோ ஜோதி. அங்க போனா ஒரே ஜோதிர்மயம். அங்க நம்ம போயிட்டோம்னு வச்சுமா நமக்கும் வைகுண்டம் கிடைக்கும் சுலபம். நம்ம ஆசைப்பட்டா கிடைக்கும். அந்த வைகுண்டத்துக்கு நீங்க போயிட்டேடானா அங்க எப்படி இருக்கும்னா எல்லாம் ஒரே பிரகாசமா இருக்கும். நம்மளே பிரகாசமா இருக்கும். நமக்கே 4 கை உண்டு. அந்த துவாரபாலகா இருக்காளே அது நமக்கே சங்கு சக்கரம் உண்டு. நம்மளே ஜோதிர்மயமா இருக்கும், ஆனந்தமயமா இருக்கும். இங்க இருக்கிற பிணி, பசி, மூப்பு, துன்பம் எது உண்டோ ஒண்ணு கிடையாது. இருந்தால் அது பேர் மோட்சம்னு பேர் இல்லை. இங்க இருக்கிற கஷ்டம் அங்கேயே இருந்ததுன்னு அப்புறமா எல்லாத்துக்கும் இங்கேருந்து போனோம். இதே சொர்க்கம் போனா கூட கஷ்டங்கள்லாம் உண்டு. அசுரெல்லாம் வருவான், ராட்சசெல்லாம் வருவான், அடின்னு அடிப்பான், தப்பல் கொடுப்பான், முதுகு ஐயோன்னு கத்திண்டே ஓடணும். தேவலோகத்துக்கு போயிட்டான் கூட சிவபெருமானுக்கே கஷ்டங்கள் வந்ததுன்னு புராணங்கள் சொல்றது.
பிரம்மாவுக்கே கஷ்டம் வந்ததுன்னு புராணங்கள் சொல்றது. வைகுண்டம் போயிட்டா நமக்கு கஷ்டமே இல்லை. ஒரே ஒரு இடத்துல தான் கஷ்டம் இல்லாத உலகம், ஆனந்தம் மட்டும்தான். அங்க சுகமும் கிடையாது, துக்கமும் கிடையாது, ஆனந்தம் மட்டும்தான். அங்க இரவும் கிடையாது, பகலும் கிடையாது, எப்போதும் வெளிச்சம்தான். சுவர்ண ஜோதின்னு வேதம் சொல்றது. அப்படியே தங்கமயமான ஜோதிர்மயமான தக 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 தகன் ஜொலிக்கக்கூடியது வைகுண்டம் அப்படிங்கிறது. அந்த வைகுண்டத்துல போனோமானா நமக்கு பிணி கிடையாது, வியாதிகள் கிடையாது. இது பிராகிருதமான சரீரம், 5 பூதங்களால் ஆன சரீரம், பாஞ்சபௌதிகம்னு பேர். அங்க அந்த பாஞ்சபௌதிகம் இல்லை அப்படிங்கிறதுனால பிரகிருதியினுடைய சம்பந்தத்தால வந்ததுனால இது வியாதிகள்லாம் வருது. பசி வருது, தாகம் வருது, மயக்கம் வருது, களைப்பு வருது, சளைப்பு வருது, துக்கம் வருது, மானம் வருது, அவமானம் வருது, லாபம் வருது, நஷ்டம் வருது. என்னென்ன ரட்டைகள் இந்த உலகத்தை நம்ம பார்க்கறோமோ ஒன்று கூட வைகுண்டத்தை கிடையாது அப்படிங்கிறதான் வைகுண்டம். அந்த வைகுண்டத்துக்கு தான் ஒவ்வொரு ஜீவனும், அது இப்போ புழுவா இருக்கட்டும், பூச்சியா இருக்கட்டும், இப்போ பன்னியா இருக்கட்டும், நாயா இருக்கட்டும், மனுஷனா இருக்கட்டும், அண்டார்டிகாவில் இருக்கட்டும், அமெரிக்காவில் இருக்கட்டும், ஆப்பிரிக்காவில் இருக்கட்டும், நீ எந்த அரேபியன் கண்ட்ரியில் இருக்கட்டும், எங்கே வேணா உலகத்தில் ஒரு ஜீவன் இருக்கு. அண்டத்தில் எங்கே இருந்தாலும் அந்த ஜீவன் கடைசியில முடிவு வைகுண்டம் தான். சுவாமி நம்மாழ்வார் எடுத்துக்காட்டார், வைகுண்டம் புகுவது மன்னவர் விதியே. ஒரு நாள் நாட்டோட ஒரு நாள் விதிக்கப்பட்டிருக்கு, எல்லா ஜீவனும் வைகுண்டம் தான் போகணும். ஆனா அந்த வைகுண்டத்தை அடையறதுக்கு அப்படின்னா எத்தனையோ கஷ்டப்பட்டு தான் அடையணும். வைகுண்டம் அவ்வளவு சுலபமா போயிட முடியாது, பரமபதம். ஆனா யாருக்குடா ரொம்ப சுலபம்னா பரமபதம் அது வைகுண்டம், பாகவதாளுக்கே சொந்தம். பரமபதம் அது வைகுண்டம், பாகவதாளுக்கே சொந்தம். எத்தனை கோடி பணம் இருந்தாலும் பரமபதம் அது கிட்டாது. எத்தனை கோடி பணம் இருந்தாலும் பரமபதம் அது கிட்டாது. எதிராஜனி நாமங்கள் சொன்னா பரமபதம் அது கிட்டுமே. எதிராஜனி நாமங்கள் சொன்னா பரமபதம் அது கிட்டுமே. ஜெய் 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 பரமபதம் அது வைகுண்டம், பாகவதாளுக்கே சொந்தம். பரமபதம் அது வைகுண்டம், பாகவதாளுக்கே சொந்தம். இந்த பரமபதம் யாருக்கு சொந்தம்? பாகவதாளுக்கே சொந்தம். நீ பாகவதன் ஆயிட்டேன்னா இதே ஜென்மாவில் வைகுண்டம் போயிட்டான். எவ்வளவு கோடி கோடியான பணம் கையில் இருந்தாலும், நீ பெரிய உலகத்திலே கோடி சொன்னாரு, நீரே குபேரனாக்குறாரு, பரமபதம் சுலபம் இல்லப்பா. ராமானுஜா ராமானுஜா ராமானுஜான்னு நாமத்தை சொல்லு, உனக்கு சுலபம். எதிராஜனுடைய நாமங்கள் சொன்னால் பரமபதம் கிட்டிடுது, சுலபமா கிடைச்சு. இல்ல எனக்கு நிறைய பலம் இருக்கு, யானை மாதிரி பலம் இருக்கு, பீமசேனன் போல பலமா இருக்கேன், இல்ல ஹனுமாரை போல பலமா இருக்கேன்னா, யானையை போல பலம் இருந்தாலும் பரமபதம் அது கிட்டாது. யானையை போல பலம் இருந்தாலும் பரமபதம் அது கிட்டாது. இளையாழ்வார் நாமங்கள் சொன்னால் பரமபதம் அது கிட்டுமே. இளையாழ்வார் நாமங்கள் சொன்னால் பரமபதம் அது கிட்டுமே. பரமபதம் அது வைகுண்டம், பாகவதாளுக்கே சொந்தம். பரமபதம் அது வைகுண்டம், பாகவதாளுக்கே சொந்தம். நீ யானை மாதிரி பலம் இருந்து பிரயோஜனம் இல்லை. இளையாழ்வார் வந்து ராமானுஜருக்கு ஒரு பேர். இந்த ராமானுஜருடைய பேரடி சொன்னியானா சுலபம் வைகுண்டம் அப்படின்னா, இல்ல நான் பெரிய பதவியில் இருக்கேன், நான் சீஃப் மினிஸ்டர் ஆகும், நான் பிரைம் மினிஸ்டர் ஆகும், உலகத்துக்கே உலக நாடுகளுக்கே ஒரு தனி தலைவனாக்கும், இல்ல இந்திரனாக்கும்னு சொன்னா கூட பட்டம் பதவி இருந்தாலும் கிடைக்காதுப்பா வைகுண்டம். பட்டம் பதவி எது இருந்தாலும் பரமபதம் அது கிட்டாது. பட்டம் பதவி எது இருந்தாலும் பரமபதம் அது கிட்டாது. பாஷ்யக்காரரின் நாமங்கள் சொன்னால் பரமபதம் அது கிட்டிடுமே. பாஷ்யக்காரரின் நாமங்கள் சொன்னால் பரமபதம் அது கிட்டிடுமே. பரமபதம் அது வைகுண்டம், பாகவதாளுக்கே சொந்தம். பரமபதம் அது வைகுண்டம், பாகவதாளுக்கே சொந்தம். பட்டம் பதவி இருந்ததுனால வைகுண்டம் கிடைச்சாது. பாஷ்யக்காரரான ராமானுஜர் பேரை சொன்னா கிடைக்கும். அவ்வளவு சுலபமா ஆக்கி வச்சுட்டார் பெருமாள். யோகீஸ்வராளுக்கு கூட கிடைக்கல. சனக விதி சிவாதி விரபி அப்படின்னு ராமானுஜரே சொல்றாரு. சனகாதிகளான முனிவர்கள் கூட இன்னும் பரமபதத்தை எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. சிவனுக்கும் தெரியாது, பிரம்மாவுக்கும் தெரியாது, சனகாதிகளுக்கும் தெரியாது அப்படின்னு சொல்றபடிக்கு யாருக்குமே புரிஞ்சுக்க முடியாதுதான். ஆனா இங்க பாகவதாள்னு ஆயிட்டோம்னா, சரணாகதி பண்ணிவிட்டோம்னா, ஒரு ஆச்சாரியர் மூலமா நம்ம திருவடி சம்பந்தமான சமாஷனம் பண்ணிவிட்டோம்னா, இதே ஜென்மா முடியச்சேவே உயிர் போயாச்சுன்னா வைகுண்டம் தான்.
அப்புறமா நீ ஆசைப்பட்டாலும் உனக்கு யமலோகமும் கிடையாது, நரகம். நீ ஆசைப்பட்டேங்கிறதுனால சொர்க்கமும் கிடையாது, திருப்பி பூமியில வந்து பிறக்கணும்னாலும் கிடையாது. நேரம் ஆனந்தமயமான அந்தமில் பேரின்பத்து அடியர் அப்படின்னு எல்லையில்லாத ஆனந்தமான அந்த வைகுண்டத்துக்கு போய் சேர்ந்துடலாம். அதில் சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் வீரான் அரணமைந்த மதில் சூழ் திருக்கண்ணபுரத்து தரணியாடன் தனது அன்பர்க்கு அன்பாகுமே. நம்மாழ்வார் திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாளை பாடச்ச சொல்றார், இன்னைக்கு நீ ஒரு ஆச்சாரியர் குருநாதர் மூலமா நீ இன்னைக்கு சரணாகதி பண்ணிட்டியான அந்த பெருமாளை என்னைக்கு உனக்கு உயிர் போதோ மரணமானால் வைகுண்டம், அடுத்த க்ஷணம் நீ வைகுண்டம் போயிடுவே. அப்புறமா நீ சம்சாரத்தை இருக்கவே மாட்ட. இதே ஜென்மாவதான் உனக்கு மோட்சம். மோட்சம் கையிலங்கு நெல்லிக்கனி கையில கிடைச்ச நெல்லிக்கனி மாதிரி கிடைச்சிடும் இதே ஜென்மாவில். அப்போ பாகவதாலா போயிட்டோம்னா ரொம்ப சுலபம். நீ யாகம் பண்ற, யோகம் பண்ற, விரதம் இருக்க, தபசு பண்ற, அதை பண்ற, நீ கொணான்னு ஏதாவது பண்ணிருந்தா அதுக்கெல்லாம் பகவான் வைகுண்டம் கொடுத்துட மாட்டான். கீதையிலேயே கண்ணன் சொல்றான், பகவத்கீதையிலேயே, நாகம் வேதைஹி ந தபசா ந தானேன ந சேஞ்சயா. நீ வேதத்தையே படிச்சுவிடு, பிராமணனா பிறந்து எல்லாம் ஒழுங்கா வேதம்லாம் படிச்சா கூட, வேதத்துல சொன்னபடி கர்மாக்கள்லாம் ஒழுங்கா பண்ணினா கூட அதுக்காகலாம் வைகுண்டம் கிடைச்சிடும்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் புண்ணியங்கள், புண்ணிய கர்மா தான், அது வேண்டிய சுகபோகங்கள் கிடைக்கும். வைகுண்டம் கிடைக்காது. நாகம் வேதைஹி ந தபசா, தபசு பண்றவனுக்கு தான் நான் கிடைக்க மாட்டேன். அப்படி கிடைக்கணுமானா ராவணன் தபசு பண்ணானே, அதை காட்டிலும் இரண்யகசிபு தபசு பண்ணானே, அவெல்லாம் பண்ணாத தபசா ஒருத்தர் உலகத்துல பண்ண முடியும்? கடைசியில் அவனே நரசிம்மரால கிழிக்கப்பட்டு உயிர் போயிடுத்தீராயிடுச்சு கதை. அப்போ என்னடா, நான் தபசு பண்ணவங்களுக்கெல்லாம் நான் கிடைச்சிட மாட்டேன். இல்ல யாகங்கள் பண்ணா கிடைப்பேன்னா, அவனுக்கு 10 தலை இருந்தது ராவணனுக்கு. ஒவ்வொரு தலையா தன் தலையை தானே அறுத்து தானே சுவாஹா அப்படின்னு யாக குண்டத்துல போட்டு போட்டு அப்படி தபசு பண்ணா, அப்படி யாகங்களை பண்ணினா. ஆனா அந்த யாகத்துக்கு பலனா ராமர் கிடைக்கலையே, விரோதியா தானே கிடந்தான். அது கீதையில சொல்லிட்டான், நாகம் வேதகி ந தபசா ந தானேன. இல்ல தானம் பண்ணினா கிடைப்பார் அப்படின்னு இருந்தா பரவாயில்ல. கர்ணனை போல தானம் பண்ற வீரன் ஒருத்தன் உண்டா? கர்ணன் கேட்டெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்தான், தான வீரன். ஆனா அந்த கர்ணனுக்கு கிடைக்கலையே, அர்ஜுனனுக்கு தானே கிடைச்சான் கிருஷ்ணன் பார்த்த சாரதியா. ந தானேன. அதான் கீதையில சொல்றார், உனக்கு நான் பாண்டவ தூதனா, உனக்கு தூது போயிட்டு வந்தனே, உனக்கு நான் தேரோட்டியா சாரத்தியம் பண்றனே, உனக்கு ஞானத்தை உபதேசம் பண்ண பகவத்கீதையை உபதேசம் பண்ணனே, உனக்காக இருட்ட பகலாக்கிறேன், பகலை இருட்டாக்கிறனே. இதெல்லாம் அசகாய சூரமான காரியங்கள். ஈஸ்வரன் ஈஸ்வரனாகவே இருந்து பிரகடனமா கடவுள் கடவுளாவே இருந்து நான் இவ்வளவு செய்யறேனே. அதுக்கெல்லாம் ஒரே காரணம் என்ன அப்படின்னா, நீ வந்து தபசு பண்ணவன் இல்லடாப்பா, நீ தானம் பண்ணவன் இல்ல, நீ வந்து வேதத்தை பூர்ணமா அத்தியனம் பண்ணவன் இல்ல. என்னடா என்கிட்ட நண்பன்னு அன்போட பழகின, அதுக்கு கிடைச்சது, நட்புக்கு கிடைச்சது. ஏகம் விதோ அர்ஜுனா சக்கியாது அனன்யா பக்தியாது அனன்யா சக்கியா அகம் ஏவம் விதோ அர்ஜுனா. அர்ஜுனா, உனக்கு நான் இப்படி கிடைச்சது காரணம் நீ என்கிட்ட வச்சிருக்க அன்புக்கு கிடைச்ச. நீ வேற எது பண்ணியிருந்தாலும் நான் கிடைச்சிருக்க மாட்டேன். அதுதான் கீதையில பகவான் அப்படி சுலபமா சொல்லி கடைசியில பகவத்கீதையை முடிக்கச்சே கடைசி ஸ்லோகம் பகவத்கீதையில சர்வதர்மான் பரித்தெஜ மாமேகம் சரணம் பிரஜ அப்படின்னு சொன்னதுதான். எல்லா யோகங்கள் யாகங்கள் எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு என் ஒருவனையே சரணம்னு அடைஞ்சிடும். திருவடியை காட்டி சொன்னானா அர்ஜுனன், இந்த திருவடியில சரணம்னு அடைஞ்சிரு, உன் எல்லா பாபங்கள்ல இருந்து உனக்கு விடுதலை கொடுத்து உனக்கு இதே ஜென்மாவில வைகுண்டத்தை கொடுத்துறேன். மா சுச்சகா, கவலைப்படாதே. இதுதான் பகவத்கீதை கடைசி வார்த்தை, கவலைப்படாதேன்னு முடிச்சான். அது தவிர்த்து நமக்கு வேற ஒண்ணுமே தெரியாது, கவலை தான் பட்டு இருக்கோம். எப்பா பார்த்தாலும் இப்படியே என்ன பண்ணணும் தெரியல, நாளைக்கு என்ன பண்ணணும், அடுத்த வருஷம் என்ன பண்ண போறோம், இது என்ன பண்ண போறதோ, அது என்ன பண்ண போறோம், எப்ப பாரு கவலை. அதனால யார் முகத்தையும் ஒரு பிரசன்னத்தை இல்லை, சிரிச்ச முகமா பார்க்கவே முடியாது. பொம்மையை தான் கொண்டு வந்து வைக்கணும். சிரிக்கிற மாதிரி பொம்மையை வேணா வச்சிருக்கலாம், பாரு சிரிக்கிறது பாரு சிரிக்க. ஓ முகத்துல சிரிப்பு எப்ப வரும்? உண்மையான சிரிப்பு வராது, நடிப்பு சிரிப்பு வேணா. ஹலோ 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 எல்லாம் சிரிக்கலாம் ஐயா. உள்ளுக்குள்ள வைத்தறிச்சல் தாங்கல, சோகம் துக்கம் எல்லாம் உள்ளுக்குள்ள எல்லாம் பிச்சு புடுங்கிறது, வெளியே ஷோ பண்றேன். இந்த ஏர் ஹோஸ்டஸ் எல்லாம் இருக்கா பாரு, இந்த பிளேன்ல போச்சு ஏறச்சவே ஹலோ வெல்கம் வாட்ஸ் யுவர் நம்பர் அப்படிலாம் ரொம்ப ரொம்ப அப்படியே ஒட்டிட்டு பேசுவா, சிரிச்சு சிரிச்சு பேசுவா. உள்ளுக்குள்ள எவ்வளவு கஷ்டம் இருக்கும் தெரியுமா? அப்ப சிரிக்கிறதுக்கெல்லாம் பேர் சிரிப்பு இல்லடாப்பா, அகநக உள்ளத்திலேருந்து சிரிப்பு வரணும். அது எப்போ வரும்? உள்ளத்துல குதூகலம் வேணும். அதெல்லாம் கிடையாது. எல்லாம் ஜென்ம ஜென்மமா கவலைப்பட்டு 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 அது ஊறி போய் எல்லாரும் முகமுமே அப்படி அழுது விடிஞ்சா வருது. இந்த மாதிரி உபன்யாசம் கேட்கச்சாவது கொஞ்சம் பிரசன்னமா அப்படி உட்காந்து ஆசையா கேட்கிறாலும் நானும் பார்க்குறேன். எந்த ஊருக்கும் போய் பல பேரை பார்த்துட்டே இருக்கேன். அப்படியே என்னத்தையோ பறி கொடுத்தா மாதிரி உட்காந்துருக்கான்.
நம்ம அழகரை பத்தி கேட்கிறோம், நம்ம திருவேங்கடமுடியான பத்தி கேட்கிறோம், நம்ம கிருஷ்ணனை கேட்க போறோம். ஒரு பிரசன்னத்தை வருதானா? உள்ளுக்குள்ள இருந்ததையா வெளில வரும்? சட்டியில இருந்ததை அகப்பைக்கு வரும்னு சொல்லுவோமே, அது மாதிரி உள்ளியே இல்லையே. ஏன் நான் கவலைப்பட்டு 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 துக்கப்பட்டு துக்கப்பட்டு வாழ்க்கையில இதை தவிர வேற ஒன்றும் தெரியலேன்னு ஆயிட்டோம். அப்படியே தானே ஜென்ம ஜென்மாந்தரமா போயிடுச்சு நமக்கு. அதனால சிரிப்பு கூட உனக்கு நல்ல சிரிப்பு இல்லை, உண்மையான சிரிப்பு இல்லை அப்படிங்கிற அளவில் வாழ்க்கையில கஷ்டத்துக்கு மேல கஷ்டம், இடிக்கு மேல இடி, அடிக்கு மேல அடி, உதைக்கு மேல உத. நீ எவ்வளவுதான் உன் குடும்பத்தை எல்லாருக்கும் பார்த்து பார்த்து அதை செய்யணும் இதை செய்யணும்னு செஞ்சாலும் என்ன கிழிச்சுட்ட என்ன கேட்பாங்க. நல்ல முதுகுலியும் கன்னத்துலையும் அறதா ஏண்டா போனோம், சொந்தக்கார வீட்டுக்கு போகணும், அடி வாங்கிட்டு வந்தோம், அந்த கல்யாணத்துக்கு போனேன் இந்த கல்யாணத்துக்கு போனேன், வரைச்சா சந்தோஷமா வரதா இல்லை. அநேகமா எல்லாரும் கஷ்டப்பட்டே வரா. நான் இவ்வளவு பண்ண அவ என்ன இப்படி பண்ணிவிட்டான், அவமானப்படுத்திவிட்டா, திட்டிவிட்டா, ஏதோ ஒன்று ஆக. நீ சந்தோஷப்படுறதுக்கு இந்த உலகத்துல விஷயமே கிடையாது. வைகுண்டம் போயிட்டியானா அங்க போற ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத்னு வேதம் சொல்லுது. அந்த பிரம்மமே ஆனந்த சொர்க்கமாக்கிறதுல வைகுண்டம் பூரா எங்க பார்த்தாலும் ஆனந்தம் ஆனந்தம் தான். அங்க பசி கிடையாது, தூக்கம் கிடையாது, தாகம் கிடையாது, அதனால கவலைகள் கிடையாது, களைப்பு கிடையாது, சளைப்பு கிடையாது, மூப்புத்தன்மையான வயோ விருத்தனாக கழத்தன்மை கிடையாது, எதுவுமே கிடையாது. எப்ப பார்த்தாலும் குதூகலம் தான், எப்ப பார்த்தாலும் உற்சாகம் தான், எப்ப பார்த்தாலும் ஆனந்தம் தான். எதுவுமே நமக்கு தேவையில்லை. அந்த பெருமாளை பார்த்தால் பசி தீரும் அப்படின்னு இல்லையா? அதுமாதிரி இந்த பெருமாளை பார்த்துட்டு சதா பஷ்யந்தி சூரையா வேதம் சொல்லுது. பார்த்துட்டே இருந்தா போறோம், பார்த்துட்டே தான் இருப்பேன். நீ எங்க போனா பெருமாளை தவிர்த்து உனக்கு ஒன்றும் தெரியாது. பார்க்க பார்க்க உனக்கு எதுவுமே சம்சார துக்கங்கள் அங்க கிடையாதுப்பா. பசி தாகம்லாம் கிடையாது, பிணி பசி மூப்பு துன்பம்லாம் கிடையாது. அவன் என்னை பார்த்து முறைச்சான், இவன் என்னை பார்த்து திட்டினான், அவன் கையை நீட்டிவிட்டான், கையை ஊங்கிவிட்டான், அவன் கை கிட்லி விட்டான், அடிச்சு விட்டான், கத்தியை குத்துறதுக்கு வந்துவிட்டான், எத்தனையோ சொல்லி வருத்தப்படுறமே ஒன்றுத்துக்கு வழி கிடையாதுங்க. அங்க இருக்கிறவா எல்லாரும் நமக்கு சொந்தக்காரா. வைகுண்டத்துல தான் நிஜமான உறவு இருக்கா. இங்க இருக்கிற உறவெல்லாம் தாற்காலிகம் தான். என்னைக்கு அவா போயிடுவாளோ இல்லை நம்ம என்னைக்கு போயிடுவோமோ. நீர்க்குமிழி மாதிரி தான் வாழ்க்கை. நீர்க்குமிழி தோன்றித்துனா அது எப்போ வெடிக்குமோ தெரியாது. ஒரு மின்னல் தோன்றித்துனா அது எப்போ மறையும்னு தெரியாது. தோன்ற வேகத்துல மறைஞ்சிரும். அது மாதிரி மின்னின் நிலையில மண்ணுயிர் ஆக்கைகள் என்னும் இடத்து இறை உண்ணு மின்னீரே அப்படின்னு நம்மாழ்வார் சொல்றார் எடுத்தெடுப்புலேயே. மின்னலை போல தோன்றி மறைகிற வாழ்க்கைப்பா. இந்த வாழ்க்கையை உனக்கு என்னைக்கு ஆயுசுடானா, என்னைக்கு போகும் தெரியாது. 100 வயசுன்னு சொல்லியிருக்கு. 100 வயசு நீ இருக்க போறியானா தெரியாது. யாரு கண்டா? வேதநூல் பிராயம் 100 மனுஷர் தான் புகுவரேனும் நான் தொண்டடிக்கிறார். 100 வயசு எல்லாரும் வாழ்ந்துடுறதில்லை. நாங்கள் கூட ஆசீர்வாதம் நினைச்சே சதமானம் பவதி சதாயு புருஷ சதேந்திரிய அப்படின்னு 100 வயசு க்ஷேமமா இருக்குன்னு சொல்லலாம். அது பலிக்கிறதுக்கு கர்ம வினை இருக்கணும். 100 வயசு வாழ்றதுக்கும் கர்ம வினை வேணும். அப்படி 100 வயசு நீ வாழ்ந்தாலும் அதுல பாதியும் உறங்கி போகும், பாதி ஆயசி தூங்கியே கழிக்கிறோம். அது எப்படி சுவாமினா, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், ராத்திரி 9 மணி நேரம், பகல்ல 3 மணி நேரம் தூங்கியே கழிக்கிறாங்க. 12 மணி நேரம் போயிடுது தூக்கத்திலேயே. அப்போ பேர் பாதி தூக்கத்தில் போயிடுதுன்னா 100 வயசு கொடுத்தா 50 வயசு தூக்கத்திலே போயிடுது. பாதியும் உறங்கி போகும். மிச்சம் இருக்கிற 50 வயசுலையாவது ஏதாவது இந்த அழகர்கிட்ட பக்தி பண்ணியா அப்படின்னு கேட்டா, நின்றதில் 13 ஆண்டு பேதை பாலகனதாகும். 15 வயசு வரைக்கும் அறியாப்புள்ள பருவம், விளையாட்டுலேயே போயிடும். முதல் 5 வயசுக்கு ஒன்றுமே தெரியாது, அம்மா அப்பா பார்த்து என்ன பண்ணுறாலோ அவ்வளோதான். 5 வயசுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக புத்தி தெரிஞ்சாலும் 15 வயசு வரைக்கும் விளையாடுற பருவம். ஏன்டா நீ பக்தி பண்ணலன்னு கேட்டா, எனக்கு தெரியாது, நான் விளையாடிட்டு இருந்துட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவான். அதில் பேதை பாலகன் அதாகும் முடிச்சுட்டார். தப்பி தவிர 15 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா கூட அப்புறமா என்னடா அந்த பொண்ணு நல்லா இருக்கலாம், இந்த பையன் நல்லா இருக்கானான்னு அவ பின்னாடி சுத்திட்டு தான் தோணும். காம உணர்ச்சினால சுத்த தான் தோணும். அல்ல அதுவாகும்னு முடிச்சுட்டார். அது சொல்றதுக்கு வெக்கமா இருக்கான், வாழ்வார்கள் பிடிக்கல காமத்தை போய் சொல்றதா அப்படிங்கிறதுனால அதுவாகும். பேதை பாலகன் அதுவாகும். இதுக்கு மேல இன்னும் 35 வருஷம் என்னாச்சு, 15 வருஷம் இப்படி போயிடுது. மிச்சம் இந்த 35 வருஷமாவது வாழ்க்கையில பக்தி பண்ணி ஆனா. அதுக்குதான் சொன்னார், பிணி பசி மூப்பு துன்பம் வியாதிகள்னால அவஸ்தைப்பட்டேன், பக்தி பண்ண முடியல. பசிக்காக சம்பாதிக்க வேண்டியதா இருக்கு, அதுக்காக சம்பாத்தியத்துக்காக ஓடுன்னு ஓடினேன், அதனால எனக்கு பக்தி பண்ண முடியல. வயசாயிடுத்து, அதனால பக்தி பண்ண முடியல. பலவேறு மனசுல துன்பங்கள் ஏற்பட்டது, அதனால பக்தி பண்ண முடியல அப்படின்னு கணக்கு காட்டி பிடிச்சு முடிச்சுட்டான். ஆக 100 வயசு பெருமாள் கொடுத்தாலும் அது பழுதே பல பகலும் போயின என்று எல்லாம் வேஸ்ட். கடைசி வரைக்கும் ஒரு நல்லது தேடிக்கல ஆத்மாவுக்கு. மனுஷனா பிறவி கிடைச்சு அப்பவும் செய்ய வேண்டியது அடைய வேண்டியதான லட்சியமான வைகுண்டத்தை அடைஞ்சானா உங்க அம்மா உன்னை பெத்தது பிரயோஜனம். எவ்வளோ மீனொந்து பெற்றான்,
எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை 10 மாதம் சுமந்து பிரசவ வேதனையெல்லாம் கஷ்டப்பட்டு அனுபவிச்சு உனக்கு ஒரு சரீரத்தை வெளியில் கொடுத்துருக்கா. நீ இவ்வளோ பெரிய ஆளாக இருக்க. அந்த அம்மா மெய் நொந்து பெற்றார்களோன்னார் நம்மாழ்வார். அது மாதிரி மெய் நொந்து கஷ்டப்பட்டு உன்னை பெற்றுவிட்டா அதுக்கு ஒரு நல்லது செஞ்சுக்க வேண்டாமா? மனுஷனாக பெற்றுவிட்டாலே நீ நாய்க்கு ஒரு குட்டியாக பிறந்திருந்தேன்னா என்ன பண்ணிருக்க? லொல்லு குறைச்சின்னு இருப்ப, கண்டதையும் போய் கம்மின்னு இருப்ப. சோறு போடலன்னா வாசலை உட்காந்து கத்தின்னு இருக்கணும். எது வந்தாலும் லொல்லு கத்த தான் தெரியும், வேற ஒன்றுக்கு பிரயோஜனம் இல்லை. கழுதியாக இருந்தால் கால்னு கத்தணும், காலால் எட்டி உதைக்கணும், பொதி சுமக்கணும் மூட்டையை. எல்லாமே அப்படி தானே வாழ்க்கையில். மனுஷனாக பிறந்தாதானே 6 அறிவு இருக்கு, 6வது அறிவு இருக்கு. 6வது அறிவுன்னா என்ன? 6வது அறிவுன்னா என்ன அர்த்தம்? விவேகம். அதுக்கு அர்த்தம் என்ன? எது நல்லது, எது கெட்டது, எது செய்யலாம், எது செய்யக்கூடாது, எது தர்மம், எது அதர்மம், எது நியாயம், எது அநியாயம், எது நீதி, எது அநீதி, எது நன்மை, எது தீமை, இதெல்லாம் பாகுபாடு பண்ணி தெரிஞ்சுக்கிறது தான் பகுத்தறிவு. இதுதான் 6வது அறிவு மனுஷனுக்கு தான். அவன் நல்லது கெட்டதெல்லாம் தெரிஞ்சவன் மனுஷன் ஒன்றுதான். இருக்கிறதுலே உயர்ந்த பிறவி. இதுவும் எத்தனை நாள் இருக்க போறதுன்னு தெரியல, என்னைக்கு எப்போ உயிர் போகும்னு தெரியாது. செந்நாள் எந்நாள் அந்நாள் உனதாள் பிடித்தே செலக்கானேனார் நம்மாழ்வார். செல்லும் நாள், உயிர் போகிற நாள் என்னைக்கும் தெரியாது. அந்த நாள் என்னைக்கோ ஒரு நாள் எல்லாருக்கும் இரண்யகசிபுக்கே இருந்தது, செத்து போயிட்டான். அப்போ எல்லாருக்கும் சித்து தான் உள்ள இருக்கிற ஆத்மா. அது போயிடுத்து தான் சித்து போயிடுத்து தான் செத்து போயிடுதுன்னு ஒன்று. செத்து போச்சுன்னா சித்து போயிடுது, ஆத்மா வெளில போயிடுதுன்னு அர்த்தம். ஆத்மா வழியில போயிடுதுன்னா அதுக்கப்புறமா கட்டை தான் தூக்கி எறிய போறா. பிரயோஜனம் இல்லையா வாழ்க்கை? அப்புறமா எரிச்சிருவா, புதைச்சிருவா, இல்லை நாய் கழுகெல்லாம் வந்து கடிக்கும், கொத்தும். இவ்வளவுதானப்பா ஏகம் சாதாரணம் தேகம்ன்றது வேதம். இவ்வளவுதான் வாழ்க்கை. அதுக்குள்ளால நீ தேடிக்க வேண்டியது என்ன? எதை அடையணும், எந்த இடத்த அடையணும், முதல்ல லட்சியத்தை தெரிஞ்சுக்கோ. நீ அடைய போற லட்சியம் எதுவா இருக்கணும்னா உயர்ந்த லட்சியம், ஆம்பிஷன்றா, கோல்னு சொல்றா. அந்த கோல், அந்த ஆம்பிஷன் ஒவ்வொரு மனுஷனுக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடைய வேண்டியது எது அப்படின்னா கிமேகம் தெய்வதம் லோகே கிம்வாப்யேகம் பராயணம். தர்மபுத்திரர் பீஷ்மாச்சாரியர்கிட்ட இதான் கேள்வி கேட்டார். மகாபாரதம் சொல்றது ஒரே கடவுள் யார், அவரை தான் எல்லா ஜீவர்களும் அடையணும் அப்படின்னு வேதம் சொல்றதே. அந்த முழுமுதற் கடவுள் யார் தான் முதல்ல கேள்வியே. அதுக்கப்புறமா அந்த கடவுள் யாருன்னு தெரிஞ்சாதான் அவரை அடையறதுக்கான வழி என்னன்னு தெரியும். இந்த ஊர் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. மதுரையில் எங்கேயோ அழகர் கோயிலில் உட்காந்துருக்கேன். அந்தியூர்னு ஒரு ஊர் சுவாமி, இங்கே கோபிச்செட்டிப்பாளையம் பக்கத்தில் இருக்குன்னு சொன்னான். சரி சரி, எனக்கு இந்த கோவிலுடைய மேப்பை மட்டும் அனுப்பிச்சு வச்சுருந்தோ, நான் வந்து சேர்ந்துடுறேன். கரெக்டாக வாசலில் கொண்டு வந்து விட்டுட்டு கஷ்டமே படாத வந்து சேர்ந்துட்டோம். அப்போ முதல்ல எந்த இடத்துக்கு நீ போகணுன்றதான டெஸ்டினேஷன் சொல்றோமே, நம்ம அடைய வேண்டிய லட்சியம் அந்தியூர் பெருமாள் கோவில் அப்படின்னு தெரிஞ்சா நீ எங்கேருந்து வரணுமோ அந்த இடத்துக்கு எப்படி வரலாம், எவ்வளவு தூரத்துல இருக்கு, எவ்வளவு மணி நேரத்துல வரலாம், எந்த வழியில வந்தா சுலபமா வரலாம், கஷ்டப்படாத வரலாம், எல்லாத்துக்கும் விளக்கம் அப்புறமா தான் கொடுக்க முடியும். முதல்ல எங்க போறேன், நான் போகணும் வழி சொல்லு, நான் போகணும் எனக்கு வழி சொல்லு. இந்த கோயில் வாசல் உட்காந்து நீங்க 1000 பேர்ட்ட கேட்டாலும் ஒருத்தருக்கு வழி சொல்ல தெரியாது. ஏன்னா எங்க போகணும்னு தான் கேட்பான். நான் ஸ்ரீரங்கம் போகணும், திருப்பதி போகணும், இல்லை ஈரோடு போகணும், திருப்பூர் போகணும், சேலம் போகணும், மதுரை போகணும், அல்ல எங்கேயோ மெட்ராஸ் போகணும், திருவல்லிக்கேணி போகணும், எதையாவது குறிப்பிட்டு இடத்த லட்சியத்தை சொன்னாத்தானே போறதுக்கு வழி சொல்ல முடியும். அதில் முதல் கேள்வியை அடைய வேண்டிய லட்சியமான அந்த பரம்பொருள் யார், இதான் முதல் கேள்வி கேட்டார். அதுக்கப்புறமா தான் அடையறதுக்கான பாதை எது, இதான் 2 கேள்வி. கிமேகம் தெய்வதம் லோகே கிம்வாப்யேகம் பராயணம் முதல் கேள்வி. கோதர்மஹா சர்வ தர்மாணம் பவத பரமோமதா 2வது கேள்வி. எந்த ஒரு தர்மம் எல்லா தர்மத்தை காட்டிலும் உயர்ந்ததோ, அதுக்கு சமமானதும் மேற்பட்டதும் கிடையாதோ, அந்த ஒரு தர்மத்தை நீங்க மனசுல நிச்சயம் பண்ணி வச்சிருப்பீங்களே, அதை எனக்கு சொல்லுங்க. தர்மபுத்திரர் 2வதா கேட்கிறார். எந்த வழியில போனா சுலபமா பகவான் அடைஞ்சிடலாம் அந்த பரம்பொருள் முதல்ல யார்? அதுக்குதான் சொன்னார் ஜெகத் பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம்னு பீஷ்மாச்சாரர். நிக்கிறானே பா, கிருஷ்ணன் நிக்கிறானே, இவன் தான் அந்த வேதங்கள்ல சொன்ன முழுமுதற் கடவுள் அப்படின்னு அர்ஜுனன் கிருஷ்ணனை பார்த்துக்கிறான். ஏன்னா கிருஷ்ணன் தன் வாயால சொல்லியிருக்கான் பகவத்கீதையில, வேதைஷ்ட சர்வைகி அகமேவ வேத்யா, சர்வ வேதங்கள் மந்திரங்களையும் சொல்லப்பட்ட ஒரே முதற் கடவுள் நான் தான்பா, வேத முதல்வன் கீதையில சொல்லிட்டான். அதுக்கு இப்ப பிரமாணம் என்னடானா, இப்போ தர்மபுத்தர் கேட்ட கேள்விக்கு சொல்றாரு இல்லையா, இந்த கிருஷ்ணன் தாண்டா முழு முதற் கடவுள், வேத முதல்வன் வந்தாண்டா அப்படின்னு இப்போ பீஷ்மாச்சாரியர் சொல்லிட்டாரு இல்லையா. அதெல்லாம் கிருஷ்ணனை பார்த்து சிரிச்சுக்கிறான். எங்க தாத்தா சொல்றது நீ சொல்றது ஒன்னா இருக்கணும். அவர் பெரிய யோகீஸ்வரர் மகாத்மா எங்க தாத்தா பீஷ்மாச்சாரியர். அவர் சொல்றதை நான் நம்புவேன், நீயே சொன்னா கூட எனக்கு டவுட் தான். நீ உன்னை கடவுள்னு சொல்லிக்கிற, இன்னொருத்தர் வந்து நான் தாண்டா கடவுள், இன்னும் இதுக்கு மேல ஒருத்தர் சொன்னார்னா நாங்க என்ன பண்றது?
நான் யாரை நம்புறதுனா, நீ என்ன நம்பாத, வேதத்தை நம்பு. வேதம் புரியலையா? வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து வேதம் வல்லவர்களாக இருக்கக்கூடிய ஞானிகளான மகாத்மாக்களுடைய வார்த்தையை கேட்டு அதுல விசுவாசம். வேதம் இப்படிதான் சொல்றது அப்படிங்கிறதுனால அதெல்லாம் இவன் தான் யோ அவ்யய பிதா அப்படிங்கிறார். இவன் தான் அழியாத அப்பன், திருமலை அப்பன். திருவேங்கடமுடியாருக்கு திருமலை அப்பன். ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற பெருமாளுக்கு அரங்கநகரப்பன். திருவல்லிக்கேணியில் இருக்கிற பார்த்தசாரதி பெருமாளுக்கு என்னை ஆளுடைய அப்பன். காஞ்சிபுரத்தில் இருக்கிற வரதராஜ பெருமாளுக்கு வரதப்பன். திருத்தங்காலில் இருக்கிற பெருமாளுக்கு திருத்தங்கால் அப்பன். குருவாயூர்ல இருக்கிற பெருமாளுக்கு குருவாயூர் அப்பன். எல்லாருக்கும் இந்த அப்பன் அப்பன் தானே பெருமாளுக்கெல்லாம் பேரு. ஏன்னா என்னப்பன் எனக்காயுகளாய் என்னை பெற்றவளாய் பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என் அப்பனுமாய் மின்ன பொன் சேர் மதில் சூழ் திருக்கண்ணபுரம் திரு விண்ணகரம் சேர்ந்த தன் ஒவ்வாறில்ல அப்பன். அப்படிதான் ஒப்புலி அப்பன் வேறு. திருவிண்ணகரில் போனா கும்பகோணத்துக்கு அப்பன் அப்பன் அப்பன்னே ஒவ்வொரு திவ்ய தேசத்திலையும் பெருமாளுக்கு பேர் இல்லையா? அழகப்பன் பேரு. மதுரையில் போனா அழகப்பா நகர்னு ஒரு நகரே இருக்கு. அது யார் பேர்? அழகர் தான் அழகப்பன். அவருடைய பேரு அழகப்பன். அழகருக்கும் அப்பன் தான். அப்ப நமக்கு அப்பன் ஒருத்தர் இருக்கான். தொமேவ மாதாச்சா பிதா தொமேவன்னு. இந்த இந்த உடம்பை கொடுத்த அப்பா இருக்கா, இந்த உடம்பை கொடுத்த அம்மா எல்லாம் அழிஞ்சு போயிடுவா, உனக்கு செத்து போயிடுவா, நிரந்தரம் கிடையாது. அப்புறமா அந்த அம்மாவோடையோ அப்பாவோடையோ உனக்கு எப்போதும் கோடி கோடி பிறவி எடுத்தாலும் அவளுக்கு உனக்கு சம்பந்தம் கிடையாது. நீ திருப்பி அவளோட சேரக்கூடல. அந்த ஜீவனும் இந்த ஜீவனும் சேரவே சேராது. இந்த தண்டவாளம் மாதிரி தான், ரயில் தண்டவாளம் மாதிரி தான். அது ரெண்டு என்னைக்குமே சேராது, போயிட்டே இருக்கும் பேரலா. அது மாதிரிதான் நமக்கு வாழ்க்கை. புரியுதா? அதனால இந்த அப்பா இந்த அம்மா எல்லாம் சாஸ்வதம் இல்லை. இந்த நாராயணன் தான் அப்பா அம்மா எல்லா உறவும் பெற்றதாய் நீயே பிறப்பித்த தந்தை நீ அப்படின்னு எல்லா வித உறவும் சிவன் நாராயணன் தான் அப்படிங்கிறதா இருக்கிறதால அந்த நாராயணனை போய் நம்ம வைகுண்டத்தை அடைஞ்சுக்கிட்டோமானா அப்புறமா இந்த பிணி பசி மூப்பு துன்பங்கள் கஷ்டங்கள் கவலைகள் ஆயுசு ரொம்ப குறைச்சலிங்க அங்கே போயிட்டு ஆனந்தமா அடையலாம். இதை தெரிஞ்சுக்கோப்பா. அந்த நாராயணன் அடையிறது தான், அவன் ஒருத்தன் தான் கடவுள், அவனை தான் அடையணும், அதான் லட்சியம் அப்படின்னு பீஷ்மாச்சாரியர் சொல்லிட்டு அப்புறமா அந்த பகவான் அடையறதுக்கு சுலபமான வழி எதுன்னு கேட்கச்சேதான் இருக்கிற வழிகள்லயே சுலபமான வழி விஸ்வம் விஷ்ணு வஷட்காரா பூதபத்ய பவத் பிரபுன்னு ஆரம்பிச்சு 1000 நாமங்கள் விஷ்ணுடைய சகசநாமத்தை சொல்றா. இந்த 1000 நாமங்களை நீ சொல்லிட்டு இருந்தியானா போதும், சுலபமா வைகுண்டம் அடைஞ்சிடலாம் அப்படின்னா. நம்மாழ்வார்கிட்ட போய் கேட்டாலும் இந்த பீஷ்மாச்சாரியர் 1000 நாமங்களை சொன்னா வாயில நுழையணுமே, வாயிலே நுழையாதே. பூதபிருத் பாவோ பூதாத்மா பூதபாவனா பூதாத்மா பரமாத்மா ஒன்னும் பூதம் பூதங்கிறது ஒன்றும் புரியல, வாயிலே நுழையல சுவாமி. இது பார்வதி தேவிக்கு கஷ்டம். கைலாசத்துல பார்வதி தேவி கேட்கிறா, தன்னுடைய புருஷனான ஈஸ்வரன் கேட்கிறா, சிவன் கேட்கிறா, ஓ பார்வதி வாச்ச கேன உபாயேன லகுனா விஷ்ணோர் நாம சகசிரகம் பண்டிதே பண்டிதே நித்தியம் சோதிபிச்சாமியகம் பிரபோ அப்படின்னு கேட்டா. பண்டிதர்களா இருக்கிற சம்ஸ்கிருதம் தெரிஞ்ச பிராமணோத்தமர்கள் வேணா ஸ்பஷ்டமா விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லுவாளே தவிர எங்களை மாதிரி பொம்மநாட்டிகளோ ஒன்றும் தெரியாத பாமரர்களோ அவளுக்கு இந்த சகஸ்ரநாமமே வாயில வராதே, ஸ்பஷ்டமா வராதே. எங்களுக்கெல்லாம் ஏதாவது சுலபமான வழி இருந்தா சொல்லுங்களேன் அப்படிங்கிறதா ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. ஸ்ரீராம ராம 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 ராமன்னு சொல்லு, அது 1000 நாமங்களுக்கு சமம். விஷ்ணு சகசிரநாமத்துக்கு சமம் 3 தரம் ராமராமான்னு சொல்லிவிட்டா அப்படின்னு பரமேஸ்வரன் சொல்றார். இன்னைக்கு வந்து சிவபெருமான் சொல்றார். அவ அந்த 100ல் 1000ல் ஒரே ஒரு நாமம் ராம ராம ராமான்னு 3 தரம் சொல்லினார். அவர் கூட 3 தரம் ராம ராம ராமா சொல்ல முடியுமா தெரியலையே அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. நம்மாழ்வார்கிட்ட போய் கேட்கலாம், 1000ல் 1 நீர் பேசுவினேன். 1000 நாமங்கள் இருக்கு, அதுல ஒன்னே ஒன்று எடுத்துக்கோ நாராயணான்னு, அதை மட்டும் சொல்லிட்டே இருக்கு. நாராயண 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 போலோ நாராயண நாராயண. சில பேர் என் மூஞ்சியே பார்த்துட்டு இருக்காரு, இல்லை அக்கம் பக்கம் திரும்பி பார்க்குறா, வாயை கொஞ்சம் தரங்க எல்லாரும். என்ன ஜிப்பா போட்டு வச்சிருக்கேன் வாயில, கொஞ்சம் கத்தி தான் சொல்லுங்க. பெருமாள் கோயிலில் வந்து நாராயணா சொல்லாத வேற எங்கே சினிமா கொட்டாலியா போய் உட்காந்து சொல்ல போகிறோம். கொஞ்சம் கத்தி தான் சொல்றது, அழகருக்கு காதலியே வழியா. நாராயண நாராயண
சில பேர் இன்னும் ஒரு வாரம் இருக்கு, வராதவாளையும் கூட்டு வந்து எல்லாரும் கத்தணும். திருப்பதி பெருமாளுக்கு கேட்கணும், நீங்க அந்தியூர்ல இருந்தா டேப்பா என்ன குரல், என்ன அழகா கத்தரா வரலாம் கோவிந்தா அப்படின்னு திருவேங்கடமுடியார் ரொம்ப சொக்கி போய் உங்க வீட்டுக்கு ஓடி வந்துடணும். அந்த அளவுக்கு நீங்க நாளையிலேருந்து இன்னும் ஜாஸ்தியா கத்தத்துக்கு நல்லா தெம்பா சாப்பிடணும். இறங்கி சொல்லுங்க, நாமத்தை சொல்றதுக்காக தான் நம்ம வந்து உட்காந்துக்கிறது. கதை கேட்கணும் நாமம் சொல்லணும், கதை கேட்கணும் நாமம் சொல்லணும், இதை தான் வந்து உட்காந்துக்கிறது. இதுதான் சத்சங்கம்னே பேரு. அப்படி இருக்கிறதால அந்த நாராயண நாமத்தை ஒரு நாமம் 1000 நீர் பேசுகிறது. இதையே சொல்லிட்டு நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் 10 பாசத்தை திருமங்கி ஆழ்வார் எடுத்தெடுப்பிலே சொல்றார் இல்லையா? அப்பேற்பட்டதான பகவானுடைய நாமத்தை சொன்னியானா சுலபமா வைகுண்டம் போயிடலாம் அப்படின்னு அங்க பீஷ்மாச்சாரியார் சொல்லித்தரார் தர்மபுத்தருக்கு. அப்ப லட்சியம் நாராயணன், அடையறதுக்கான வழி நாமம் அப்படிங்கிறத சொல்லிட்டார். ஆண்டாலும் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க வரிசையா சொல்லிட்டே வராங்க. 30 பாசத்துல 13 இடத்துல கோவிந்தா முதன்னை பாடி பறை வரிகள். அப்ப இதான் நமக்கு கதி அப்படின்னு காண்பிச்சு கொடுத்துட்டார் பீஷ்மாச்சாரியார். அதனால பாகவதனார்த்துக்கு முதல் வழி என்ன? பாகவதாளுக்கு தான் சொந்தம் வைகுண்டான்னு ஆரம்பத்தை சொல்லிட்டேன். நீ பாகவதனார்த்துக்கு என்ன வழினா முதல்ல ஒரு ஆச்சாரியர்கிட்ட போய் உபதேசம் வாங்கிக்கோ, நாமத்தை கத்தி சொல்லு. இது 2 இருந்துருத்துனா போகும். முடியறச்சே கிடைக்கிறச்செல்லாம் இந்த மாதிரி வந்து உபன்யாசம் கேட்டு பகவத் விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுக்கோ. மிச்சப்படி எல்லாரும் போல நீ இரு. ஏன்னா உன்னை எல்லாத்தையும் மாத்திக்க சொல்லல. எது மாத்திக்கணும்டா? நாமம் சொல்லணும், பெருமாளை சரணாகதி பண்ணிட்டு அப்படிங்கிற சுலபமான மார்க்கம் இருக்கே, அவளுக்கு தான் அந்த பாதையில போறவாதான் பாகவதான்னு பேரு. அந்த பாகவதாளுக்கு தான் சொந்தம் வைகுண்டம் அப்படின்னு ஆயிடுச்சு. அப்ப வைகுண்டம் தான் பரமபதம் தான், அது எல்லாருக்கும் கிடைச்சிடுறது இல்லையே. இன்னைக்கு போய் வைகுண்டத்தில் இருக்கிற பெருமாளை நான் பார்க்கணும்னா, ஏன்னா வைகுண்டம் யோகீஸ்வராளுக்கே துர்லபம் நினைச்ச நமக்கு எங்கேருந்து கிடைக்க போகுது அப்படிங்கிறதுனால வைகுண்டம் போறதுன்றது ரொம்ப கஷ்டம். நம்மளால வைகுண்டம் போக முடியாது. தனி கடலே, தனி சுடரே, தனி உலகே என்றென்று உனக்கிடமா இருக்கிறார் பெரியாழ்வார். தனி சுடர் ஜோதிர்மயமா வைகுண்டத்தில் இருக்கார். நம்மளால வைகுண்டம் போக முடியாது. ஆனா வைகுண்டத்தில் இருக்கிற பெருமாள் இறங்கி வர முடியும். அவரால் நம்ம வரைக்கும் இறங்க முடியும். நம்மளால அவர் இருக்கிற இடத்துக்கு ஏற முடியும். அதனாலதான் சொல்றது தெக்க வைகுண்டவாசாய சுவாமி புஷ்கரணி தடே ரமயா ரமமானாய ஸ்ரீனிவாசாய மங்களம் அப்படிங்கிறார். தெக்க வைகுண்ட வாசா, வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய வாசத்தை கூட விட்டுட்டு பெருமாள் இங்க சுவாமி புஷ்கரணின்னு சொல்லக்கூடியதான நம்மளுடைய திருப்பதி மலையில இருக்கக்கூடிய குளம் இருக்கே, அந்த குளத்தாங்கரையில திருவேங்கடமுடையானா வந்து நிற்கிறார். ஏன்னா நமக்கு வைகுண்டம் வரைக்கும் போறதுக்கு சக்தி இல்லை. ஆனா வைகுண்டத்தில் இருக்கிற பெருமாளால நம்ம வரைக்கும் இறங்கிறதுக்கு சக்தி. அப்படி இறங்கி வரதுக்கு தான் அவதாரம்னு பேரு. நம்மளாம் திருப்பி திருப்பி பிறந்தாலும் பிறப்புன்னு பேரு. பெருமாள் வந்து பிறந்தாருன்னா அவதாரம்னு பேரு. ஏன்னா நம்ம கர்ம வினையை அனுபவிக்கிறதுக்காக வரும். பாவம் புண்ணியங்களும் நிறைய பண்ணியிருக்கோம். அதனுடைய பலாபலனை அனுபவிக்கிறதுக்கு, சுகமோ துக்கமோ படுறதுக்கு வந்து பிறக்கிறோம். ஆனா பகவானுக்கு அந்த மாதிரி கர்மா கிடையாது, பாவமும் கிடையாது, புண்ணியமும் கிடையாது. அவர் எதுக்கு வைகுண்டத்தை விட்டு இங்க வரார் அப்படின்னா அது ஒரே காரணம், அவருக்கு கர்மா இல்லை, கருணை. நம்ம கிட்ட இருக்கிற கருணையினால நம்மளெல்லாம் வைகுண்டத்துக்கு அழைச்சிட்டு போகணும், தன்னுடைய லோகத்துக்கு அழைச்சிட்டு போகணும். நமக்கு சொந்த வீடு வைகுண்டம் தான். எல்லாரும் யாராவது இங்கே சொந்த வீட்டுக்காரா இருந்தால் விட்டுருக்கோ, வாடகை வீட்டில் இருக்கோமே, எத்தனை நாளைக்கு தாண்டா வாடகை வீட்டில் இருக்கிறது, சொந்த வீடே இல்லையே அப்படின்னு தவிக்கிற வாழ்க்கையில நல்ல மனசில் வாங்கிக்கோ. நமக்கு சொந்த வீடு இங்கே எதுவுமே கிடையாது, யாருக்குமே எதுவுமே கிடையாது. நமக்கெல்லாம் சொந்த வீடு வைகுண்டம் தான். நமக்கு சொந்த பந்தங்கள்லாம் வைகுண்டத்தில் தான் இருக்கா, நித்திய சூரிகள் தான். நமக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸோ, எத்தனை பந்துக்களோ, உறவுக்காரோ எல்லாம் வைகுண்டத்தில் இருக்கா. அதை முதல்ல அடிப்படை தெரிஞ்சுடுத்துனா நமக்கு சொந்த வீடு இல்லையா? இது வீடே இல்லை, அறம் பொருள் இன்பம் வீடு, மோட்சத்துக்கு தான் வீடுன்னு பேர் வைகுண்டத்துக்கு. அந்த வைகுண்டத்தை அடையறதுக்கு நீ ஆசைப்படு. திருப்பி திருப்பி சொர்க்கம் போகாத, திருப்பி திருப்பி நரகம் போகாத, திருப்பி திருப்பி பூலோகத்தில் வந்து பிறக்காது. இப்படியே போயிட்டு ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இப்படி சுற்றி முக்கோணமாக போயிட்டு வந்துட்டு இருக்காது. வைகுண்டம் போயிட்டேன்னா மொத்தம் இந்த சக்கரத்திலேருந்தே விடுபட்டு போயிடலாம். இந்த சுழற்சி, சம்சார சுழற்சி, பிறப்பிறப்பு சுழற்சியிலேருந்து வெளில போயிடலாம். அப்படிங்கிறதுனால அதுக்கு என்ன வழின்னா, நம்மளால ஏற முடியலன்னு பெருமாள் இறங்கி வரார். அதுக்குதான் அவதாரம்னு பேரு. முதல்ல இறங்கினது இந்த உலகத்தை படைத்து காத்து அழிக்கிறதுக்கு தனக்கு ஒரு காரியாலயம் போகணும்னு தோணிக்கலாம். அது வீடு, வீட்லயே வச்சுட்டு பிசினஸ் பண்ண முடியாது, பிசினஸுக்குன்னு ஆஃபீஸ் தனியா வச்சுக்கணும். அதனால வைகுண்டத்தை விட்டு இறங்கி காரியாலயம் போல ஒரு பிசினஸ்க்கு ஒரு ஆஃபீஸ் போல வச்சுட்டு தான் பார்க்கடல்ல இருந்து தான் படைக்கிறார், காக்கிறார், அழிக்கிறார். அவதாரங்கள்லாம் பார்க்கடல்லேருந்து தான் வந்துட்டு திருப்பி பார்க்கடலுக்கே போறார். விஷ்ணு புராணத்தையும் சொல்றது, பாகவதமும் சொல்றது, எல்லாம் என்ன சொல்றதுனா பெருமாள்
பார்க்கடல்லேருந்து வந்தார். ஏஷ நாராயண ஸ்ரீமானு க்ஷீரார்ணவ நிகேதனஹா நாகபரியங்கம் உத்ஸ்ருஜ ஆகதோ மதுராம் புரி. மதுரையில தேவகிக்கும் வசுதேவருக்கும் கண்ணனாக அவதாரம் பண்ணது பார்க்கடல்ல இருந்து தான் வந்தான். திருப்பி பார்க்கடலுக்கே தான் போறோம். எல்லா அவதாரங்களும் வைகுண்டம், சாட்சாத் வைகுண்டத்திலேருந்து இல்ல, திருப்பார்க்கடல்ல இருந்து தான் எல்லாம் நடக்கிறது. பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் ஆண்டாளன் சொல்றார். அந்த பார்க்கடல்லேருந்து வந்து அவதாரம் பண்ணார். ஒரு குளத்தாங்கல்லேருந்து ஒரு கஜேந்திரனான யானை ஆதி மூலமேனு கூப்பிட்டுதுன்னா பெருமாள் சாட்சாத் வைகுண்டத்திலேருந்து இறங்கி வரமாட்டார். அவர் காரியாலயம்னு வச்சுருக்கிற பார்க்கடல்லேருந்து தான் ஓடி வந்தார் அப்படின்னு பாகவத புராணம்னு சொல்றது. அப்போ பகவானுக்கு பார்க்கடல்லேருந்து காரியாலயம், படைக்கிறது, காக்கிறது, அழிக்கிறது, அடியார்கள்லாம் அழைச்சாலனா ஓடி வந்து காப்பாற்றுறதுக்கெல்லாம் ஒரு இடமா வச்சுருக்க. அந்த பார்க்கடலுக்கு நம்ம போய் பார்க்கலாமானா அதுக்கும் நமக்கு சக்தி இல்லை, பறக்கிறதுக்கு ரெக்கை இல்லை, அது எங்கேயோ இருக்கு. பறக்கிற சக்தி உடையதான கருடனுக்கோ கழுவிக்கோ கூட அதுக்கு பறந்து போயிட முடியாது. அது ஒரு 30,000 அடி வேணா போகும். அது பார்க்கடல் எங்கேயோ இருக்கு, தனிக்கடலேன்னு ஆழ்வார் சொல்றார். அப்போ அந்த பார்க்கடலுக்கு நமக்கு போக சக்தி இல்லை. இதை யாருக்காக பார்க்கடலில் படுத்துட்டுக்காரா? முனிவர்கள் போகலாம், தேவர்கள் போகலாம். தேவர்களுக்கெல்லாம் ஒரு ஆபத்து இல்லை, பூமியில அதர்மம் வளர்ந்துருது, ரொம்ப தர்மங்கள்லாம் குறையிறதுன்னா தேவர்கள்லாம் ஓடுவா பார்க்கடல். பூமியில ஒரு அவதாரம் பண்ணி கொஞ்சம் இதெல்லாம் சமப்படுத்துக்கும். ஏடியா அதர்மம் தலைவிரிச்சு ஆடுறது, தர்மம் படுத்துடுத்தே அப்படின்னு போய் அவளுக்கு அக்கறை இருக்கிறதுனால ஓடுவா. நம்ம காலமே அப்படிதான், அதர்மம் தான் தலைவிரிச்சு ஆடி இருக்க தவிர தர்மம் தலை தூக்க மாட்டேங்கிறது. தர்மத்துப்படி இருக்கணும்னு நினைச்சாலும் இருக்க விட மாட்டேங்கிறா. யார் இருக்க விட மாட்டேங்க? நம்ம வீட்டில் இருக்கிறவாளே, அக்கம் பக்கம் நம்ம வீட்டில் இருக்கிறவாளே நமக்கு எளிமை தான். போகாதே, அது என்ன கதைக்கு போகுது, அது என்ன கோவிலுக்கு போகிறது, அது என்ன பஜனை பண்ணுறது, அது என்ன ராதா கல்யாணோத்சவம்னு போகிறது, அது என்னத்துக்காக திவ்ய தேசம்னு போகிறது அப்படின்னு போட்டு போட்டு மடக்கி மடக்கி ஒரு பந்தப்படுத்தி கட்டி போட்டு வச்சுக்குவோம். மீறி வர முடியாது. வரணும்னு ஆசைப்பட்டா கூட வர முடியாது. அப்போ யாருடா? இத்தனை பேரும் நமக்கு இங்கேயே இருக்கா, அதர்மத்துக்கு தூண்டுறவா, நம்ம குடும்பங்கள்லேயே இருக்கா. வெளியிலேருந்து வரணுன்ற அவசியம் இல்லை. கொம்பு முளைச்சி யாரோ ஒரு வாழாக்குன்னு நினைக்காதீங்க. நம்ம வீட்டு மட்டும் கொம்பு தான் முளைக்கலையே, எதுவும் எல்லாம் தான் இருக்கு. அதனால என்னன்னா, நமக்கு எத்தனையோ விரோதிகள் இருக்கிறதுனால பார்க்கடல் போகிறதுக்கு நமக்கு சக்தி இல்லை. தேவர்களுக்கு கஷ்டம் வந்தால் அங்கே போவா, முனிவர்களுக்கு ஏதாவது வேண்டிக்கணும் பார்க்கணும்னா போவா பார்க்கடலில். அப்போ பார்க்கடலை யாருக்காக வச்சிருக்காருன்னா முனிவர்களுக்கு, ரிஷிகளுக்காகவோ அல்லது தேவர்களுக்காகவோ அவள் தரிசனம் பண்ணுறதுக்குன்னு வச்சுக்கிட்டாங்க. நம்ம அப்படியும் போக முடியாது பார்க்கடல். அதே பகவானே 3வது நிலையில இறங்கி வரார். எதிரானா ஒவ்வொருத்தர் உள்ளேயும் அந்தரியாமையாக இருக்கார், உள் உரைபவனாக இருக்கார். தூண்ல இருக்கான், துரும்புல இருக்கான், மௌன்ல இருக்கான், யவுன்ல இருக்கான். எங்கடா இருக்கான் அந்த நாராயணன் கேட்கறியப்பா? அந்த சொல்லிலும் உடன், நீ கேட்கிற கேள்வியிலேயே அந்த சொல்லிலேயே இருக்கான். ஏன்னா அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அந்த குறள் முதல் ஆரம்பமே திருவள்ளுவர். இந்த ஆதி பகவான்ற சொல்ல வச்சுட்டே அவர் இந்துவா, கிறிஸ்துவனா, முஸ்லிமா தெரிஞ்சுக்கணும். ஆதி பகவான்ற ஒரு சொல்லு போறோம். அதுக்கப்புறம் பின்னாடி நிறைய இருக்கு. உலகளந்தான் உலகு அப்படின்னு சொல்லிச்சு. உலகளந்த திருவிக்கிரம பெருமாளுடைய அவருடைய சொத்து தான் இந்த உலகம் எல்லாம். திருக்குறள்ல லட்சுமியை பத்தி வருது, நாராயணனை பத்தி வருது, மூதேவியை பத்தி கூட சொல்றாரு. மூதேவியை பத்தி கூட சொல்றாரு. ஆனா மற்ற தெய்வங்களையும் சொல்ல, மற்ற மதங்கள்ல சொன்ன தெய்வங்களையும் சொல்ல. அதுல ஆரம்பமே அகர முதல எழுத்தெல்லாம் என்ற உயிர் எழுத்து, அப்புறம் இக்கு இஞ்சி இச்சு விட்டு அப்படின்னு சொல்லக்கூடியதான மெய் எழுத்து, அப்புறம் க க ச அப்படின்றதான உயிர்மெய் எழுத்து எல்லாம் யார்கிட்டேருந்து உண்டாருது, யாரை நோக்கி போகிறதுனா எல்லாம் அந்த ஆதி பகவான். பகவான்னாலே அங்க பரிமேலழகர் விளக்கம் கொடுக்கிறார். அந்த தமிழ் கவிஞர் அவர் பரிமேலழகர் சொல்றார், இந்த ஆதி பகவன் அப்படிங்கிறது ஸ்ரீமன் நாராயணன் ஒருத்தன் தான் அப்படின்னு முடிச்சுட்டார். ஏன்னா கீதையிலையும் கண்ணன் தான் சொல்றான், அக்ஷரானாம் அகாரோஸ்மி, எழுத்துக்கள்லயே அகாரம் அ அப்படிங்கிற எழுத்தா நான் தான் இருக்கேன் அப்படின்னு கீதையிலையும் சொல்றார். ஏன்னா காக்கிற தொழில் அவனுக்கு தான். அவ ரட்சணே அப்படிங்கிற இலக்கணத்துப்படி ரட்சிக்கிறது அவனால் தான் ரட்சிக்க முடியும், வேற அவனாலே ரட்சிக்க முடியும். அல்ல ஆரம்பமே அத்தனை எழுத்துக்களும் யாரை குறிக்கிறதுனா, உலகத்தில் வர அத்தனை சொல்லுகளும் யாரை குறிக்கிறது, எத்தனை எழுத்துக்களும் யாரை குறிக்கிறது. எழுதின எழுத்தெல்லாம் நீ எழுதிட்டு அழிச்சு விட்டியானா, கீழ்ச்சி விட்டியானா, அப்புறம் அதெல்லாம் அது மறைஞ்சிடுற மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளத்தில் இருக்கும். ஆ அப்படிங்கிற எழுத்து உள்ளத்தில் இருந்தே போயிடாது, நீங்கிடாது. அதனால எழுத்துக்களா இருக்கிறதோ எல்லாமே அதுலேயும் அவன் தான் இருக்கான், சொல்லிலும் அவன் தான் இருக்கான்னு பிரகலாதன் சொல்றான். அவள் அப்பா இரண்யகசிபை பார்த்து இது கம்பராமாயணத்தில் விளக்கம். கம்பனே சொல்றான், சொல்லிலும் உளன். அவ எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கான். உடல் மிசை உயிரென கரந்தெங்கும் பரந்துளன், எங்கும் உளன் கண்ணன். ஆழ்வார்களும் அதே தான் பாடுறான். எந்த இடத்துல தான் இல்லை நாராயணன், இருக்கிற எல்லா இடத்துலையும் நாராயணன் இருக்கான். ஆனால் நம்ம உள்ளே இருக்கான், ஆனால் நம்மளாலேயே பார்க்க முடியாது.
ஏன் பார்க்க முடியல? உத்து பார்த்தாலும் நமக்கு என்ன தெரியும்? அந்த சதை தான் தெரியும், தோல் தான் தெரியும். அது மேலே ஏதாவது முடி இடி முளைச்சிருந்தா அந்த முடி தெரியும். ஒரு கால ஆப்ரேஷன் பண்ணி பார்க்குற டாக்டர்லாம் அப்படி பிரித்து பார்த்தாங்கன்னா உள்ள மாமிசம் தெரியும், எலும்பு தெரியும், நரம்புகள் தெரியும், ரத்தம் தெரியும், கண்ட மலமூத்திரங்களும் தெரியும், சீழ் தெரியும், எல்லாம் கலந்த கூடுதல் இந்த உடம்பு. அப்போ எல்லாத்தையும் ஆப்ரேஷன் பண்ணி ஹார்ட்டையே ஆப்ரேஷன் பண்ணுறான். ஆனால் உள்ள நாராயணனை நான் பார்க்கல, கடவுளை பார்க்கலன்னு தான் அவன் சொல்லுவான். ஏண்டானா உன் கண்ணுக்கு தெரிஞ்சுடுத்துன்னா அவர் கடவுள் இல்லை. உனக்கு எல்லா விதத்திலையும் மனசுக்கும் எண்ணங்களுக்கெல்லாம் உன் சொல்லுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவன் வேதம் சொல்லுது. அவனால நீ எங்கிறாய். உன் கண்ணு எங்கிறதே உள்ள இருக்கிற பெருமாளால தான். உன் காது கேட்கிறதே உள்ள இருக்கிற பெருமாளால தான். நீ முகர்றையே பெருமாள் உள்ள இருக்கிறதுனால தான். உள்ள அந்த கண்ணன் இருக்கிறதுனால தான் உனக்கு தோல் உணர்ச்சியை கொடுக்கறது. உள்ள கண்ணன் இருக்கிறதுனால தான் நாக்கு சுவைக்கிறது. 5 இந்திரியங்களான புலன்கள், ஞானேந்திரியங்களான 5 இயங்கிறதுலாம் அவனால தான். இந்த கை கால் அசைறது ஒரு நரம்பை பிடிச்சி விட்டுவிட்டா பேராலிசிஸ் தான், வந்து படுத்துக்க வேண்டியதான், பக்கவாதம். ஒரே க்ஷணம் சும்மா கை காலாட்டி என்ன மாதிரி உண்டா ஒன்ன மாதிரி வெட்டிப்பேன் 1000 பேசலாம்ப்பா. ஒரு நாடி பிடிச்சி விட்டாருன்னா மொத்தம் பக்கவாதம், பேச்சு கூட குழம்பு போயிடும். என்னைக்கு இவர் சாவார், செத்துட்டா தேவையில்லாம எவன் காட்டி இப்படி பண்ணிட்டு இருக்கிறது, படுத்த படிக்கா போயிட்டோன்னே நம்மளை பற்றி எல்லாரும் நம்ம எதிர்க்கே பேசிட்டு இருப்பா, கேட்டு இருக்க வேண்டியதான். அப்போ என்னடா நான் பகவான் உள்ள இருக்கிறதுனால தான் இயங்கிட்டு இருக்கு. நல்ல விதமா இயங்கிறதுக்கெல்லாம் காரணம் உள்ள நாராயணன் நல்லதை சங்கல்பிக்கிறான். நம்ம கர்ம வினைக்கு ஏற்ற மாதிரி கெட்டதை சங்கல்பிச்சுட்டானா அதுக்குரிய பலனை கொடுத்தானா எல்லாமே விட்டுதான். கண்ணு போயிடும், காது போயிடும், எது வேணா போயிடும். போயிட்டு வாழையும் நம்ம பார்க்கணும். மாதிரி இருக்கா உலகத்தில் நல்லா இருந்தது, காது கேட்கறது, கண்ணு எல்லாம் இருந்தது, திடீர்னு பார்த்தா எல்லாம் போச்சு, ஏதோ ஒரு ஜுரம் வந்து போயிடுது அப்படின்லாம் பார்க்குறோம் இல்லையா உலகத்தில். இது அத்தனையே இயங்கிறது உள்ள நாராயணனால. அந்த நாராயணனை இந்த ஊனக்கண்ணால் பார்க்கணும்னா எப்படி பார்க்க முடியும்? அவனோ கோடி சூரிய பிரகாசம் உடையவன். ஒரு சூரியனே அண்ணாந்து ஒன்னால பார்த்தா கண்ணு பூசுறது, பார்க்க சக்தி இல்லை. அது அந்த உருவத்தையே உன்னால பார்க்க முடியல. சூரியனாகி அந்த மண்டலம் அதனுடைய ஒளியே உன்னால பார்க்கிற சக்தி இல்லைன்னு கோடி சூரியன் உதயமானா எவ்வளவு பிரகாசம் இருக்குமோ அவ்வளவு பிரகாசம் இந்த அழகர் இருப்பார். அப்போ உன்னால எப்படி பார்க்கறது? அப்போ உள்ள இருக்கிற பெருமாளை பார்க்கணும்னா இப்போ இந்த பூமியில ஒருத்தர் வந்து சொல்றார், இந்த இடத்துல உள்ள 100 அடி தோண்டினீங்கன்னா அங்க தண்ணீர் இருக்கு, ஊற்று நீர் இருக்கு, தண்ணீர் இருக்குன்றான். அவன் ஏதோ கருவியை வச்சு கண்டுபிடிச்சு சொல்றான். நம்ம என்ன பார்க்கறோம்னா கல்லும் மண்ணும் புல்லும் தான் தெரியுது. புல்லு செத்துட்டா வெறும் மண்ணும் கல்லும் தான் இருக்கு. இதுல எங்கேயா இருக்கு உள்ள? நீ தோண்டி பார் தெரியும். தோன்றதுக்கு உனக்கு மிஷின் வேணும். ட்ரில்லிங் மிஷின் மாதிரி போர்வெல் போடுறதுக்கான மிஷின் இருந்து கொடாஞ்சி 100 அடிக்கு மேல போச்சதான் குபீர்னு தண்ணீர் வருது. ஆனா உள்ளதான் இருக்கு, வெளியில இருந்து பார்த்தா தெரியாது. கொடாஞ்சி பார்க்கறதுக்கு சக்தி உடையவன் அதை எடுத்து வெளியில காண்பிச்சுவோம் அந்த தண்ணீரை. அது மாதிரிதான் உள்ளத்துக்கு கொண்டு முனிவர்களும் யோகிகளும் ஆண்டாள் சொன்னாலியா, அவளை தபசு பண்ணி உள்ளுவார் உள்ளத்து உளன் கண்டாய். உள்ளுக்குள்ள நுழைஞ்சு பார்க்கணும். நம்ம எல்லாம் வெளியிலே தானே பார்க்கறோம், பராக்கு பார்த்துட்டு யார் வந்தா யார் போனா, அவ என்ன சொன்னா, இவா என்ன சொன்னா, அது எப்படி இருக்கு, இது எப்படி இருக்கு, இவா விரும்பினவா, இவா விரும்பாதவா, இது பிடிச்சிருக்கு, இது பிடிக்கல, இப்படியே வெளியிலேயே மனசை செலுத்திட்டு வெளி உலகத்தையே பார்த்துட்டீங்க. என்னைக்காவது ஒரு நாள் உள்ள இருக்கானே கடவுள்னு சொல்றாலே நம்ம பார்க்கறதுக்கு தான் ஒரு சிறு முயற்சி, சின்ன முயற்சி கூட எடுக்கல. அப்புறமா கடவுள் இல்லை, சுத்த டூப்பு போய் எல்லாம் போய் கடவுளே போய். அட அறிவிலியே, அட முட்டாளே, கடவுள் இல்லைன்னு சொன்னா நீ எப்படிடா இயங்க முடியும்? கை காலெல்லாம் இயங்க இயற்கைனா இயற்கையா இருந்தா செத்து போன பணத்துக்கு கை காலெல்லாம் அசையணுமே, கண்ணு பார்க்கணுமே, வாயில போட்டா அந்த அரிசியை போடுறாள் கடைசியில வாக்கரிசின்னு முழுங்கனமே கடிச்சு நேற்று வீட்டில் எல்லாத்தையும் கப்பு கப்புன்னு முழுங்கினாலும் கடிச்சு நீ இல்லையே. அப்போ உள்ள ஏதோ ஒன்று இருந்தது, எவனோ தகுந்தா அவன் போயிட்டான். வேதாந்தம் அதை தான் காட்டுறது. சாவை பார்த்து தெரிஞ்சுக்கோ, அதுதான் உண்மை, நிரந்தரம். அப்போ உள்ள இருக்கிறதான சித்து அப்படிங்கிறதான ஆத்மா கிளம்பிடுச்சுன்னா இந்த சரீரம் கட்டதான். நேற்று வரைக்கும் இவ்வளோ பெரிய பூத உடல்ல எந்த ஒரு ஆத்மா கண்ணுக்கு தெரியாத உள்ள உட்காந்து தூக்கி நடமாடி ஏடி ஓடி ஆடி எல்லாம் பண்ண வச்சதோ, இப்போ அந்த ஆத்மா வெளில கிளம்பிச்சுன்னா அதே சரீரத்தை 4 பேர் 6 பேர் தூக்க வேண்டியது. எந்த ஊர்ல என்னத்தை சோரத்தை நானும் அப்படி உடம்பு வளர்த்து வச்சிருக்கான், தூக்க விட முடியலடா அப்படின்னு ஒருத்தர் தூக்கிறவெல்லாம் பேசிட்டே போவோம். சுடுகாடு வரைக்கும் அப்படி உடம்பை வளர்த்து வைக்கிறோமே. இந்த உடம்பு யானை உடம்பு கிடைச்சாலும், அது ஒட்டக உடம்பு கிடைச்சாலும், கொசு உடம்பு கிடைச்சாலும், அந்த ஜீவாத்மா அந்த உடம்பை தூக்கிட்டு அதான் அலையிறது சாகர வரைக்கும். அப்ப அந்த ஆத்மா உள்ள இருக்கிறதுனால தானே தெரியும். நீ முதல்ல உன் ஆத்மாவை யாருன்னு தெரிஞ்சுக்கல, உன் ஆத்மாவே உள்ள பார்க்கலன்னு பரமாத்மாவான கிருஷ்ணன் உனக்கு எப்படி கண்ணுக்கு தெரியுமா? உன் கண்ணுக்கு தெரிஞ்சு கொடுத்துனா அது பரமாத்மா இல்ல. ஏதோ வாச்சோ நிவர்த்தம் தே யப்ராப்ய மனசா சகான்னு வேதமே சொல்லுது. உன் மனசுக்கோ உன் வாக்குக்கோ எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவன். பண் கடந்த தேசமேவு பாவநாசநாதனே சிந்தைக்கும் கோச்சரம் அல்ல நாழ்வார்கள்லாம் சொல்றாங்க. எல்லாம் வேதம் தான், தமிழ் வேதம். எல்லாரும் வீட்டில் உட்காந்து பொழுது போலன்னு உட்காந்து எதையோ பார்த்துட்டு இருக்காங்க. திவ்ய பிரபந்தத்தை எடுத்து படிச்சு பாருங்க, தமிழில் தானே இருக்கு.
அதுதான் வேதம், தமிழ் வேதம். அதுல இல்லாததே கிடையாது. வேதத்தில் இருக்கிறதெல்லாம் அதுல இருக்கு, அதுக்கு மேலேயே இருக்கு. அப்பேற்பட்டதான திவ்ய பிரபந்தத்தில் ஆழ்வார்கள் சொல்றா எல்லாருக்குள்ளயும் இருக்குன்றார். ஆனா வேதமும் சொல்றது அந்தர் மகிஷதத் சர்வம் வியாபிய நாராயணஸ்திதா. நாராயணன் தான் உள்ளும் புறமும் எல்லா காலத்திலையும் எப்போதும் ஸ்திரமா இருக்கான்னு சொல்றது. ஆனா அந்த நாராயணனை அவன் உள்ள பார்க்கணும்னா கொடாஞ்சி தபஸ் பண்ணி தியானம் பண்ணியோ உள்முகமா போனா பார்க்கலாம், அபியாசம் பண்ணி பார்த்தா பார்க்கலாம். ஒரு கால் உன் முயற்சி எவ்வளவு தீவிரமா இருக்கோ அதை பொறுத்து இருக்கு, அபியாசம் எவ்வளவு தீவிரமா இருக்கோ அதை பொறுத்து இருக்கு உள்ள பார்க்கறதுன்றது. சரி, அதை விடு. இப்போ உள்ள இருக்கிற பெருமாளையும் நம்மளால பார்க்க முடியல, அப்போ வைகுண்டமும் பார்க்க முடியல, பார்க்கடலும் போய் பார்க்க முடியல, உள்ள இருக்கிற பெருமாளை பார்க்கறதுக்கும் சக்தி இல்லை. சரி, அதே பெருமாளே நம்மள மாதிரி மனுஷனாட்டம் நடமாட ஆரம்பிச்சாருன்னா அழகா பார்த்துடலாமே அப்படின்னு கேட்டால் அப்படிதான் ராமனாகவோ கிருஷ்ணனாகவோ பூமியில் அவதாரம் பண்ணி பார்க்கறதுக்கு சகல மனுஜ நயன விஷய கோச்சரமாக பகவான் இறங்கி விட்டோம். அத்தனை பேர் கண்ணாலையும் பார்க்கும்படிக்கு பார்க்கறதுக்கு மனுஷனை போலவே ஒரு க்ஷத்ரியன் அரசன் அப்படின்னோ இல்லை ஒரு யாதவன் அப்படின்னு பேர்லையோ பகவான் வந்துட்டான். ஆனா அவன் காலத்துல நம்ம இல்லையே, இருந்தோமோ இல்லையோ தெரியல. இருந்திருந்தா வைகுண்டம் போயிருக்கலாம், அவனை பார்த்தாலே வைகுண்டம் கிடைச்சிருக்கும். ராமாவதாரத்துல இருந்திருப்போம், புழுவாவோ பூச்சியாவோ என்ன வேணா இருந்திருக்கலாம். ஆனா ராமர் கடைசியில வைகுண்டம் போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் என் கூட வந்து இந்த சரையூ நதியில நான் இறங்க போறேன் தண்ணீர்ல என் கூட வரவாளுக்கெல்லாம் நான் வைகுண்டம் அழைச்சிட்டு போறேன்னு சொன்னார். நம்மளும் ஈயாவோ இரும்பாவோ இருந்திருப்போம் ராமர் காலத்துல. ஏன்னா நம்ம தான் பிறவி எடுத்துகிட்டே இருக்கோமே, ஏதோ இருந்திருப்போம் ஒரு ஜென்மா. ஆனால் கூப்பிட்ட போது மதித்து நம்ம போகலை, பெருமாள் பின்னாடி போகலை. அதெல்லாம் சம்சாரத்தில் இன்னும் இருக்கும். கலியுகம் ஆரம்பித்து 5126 வருஷம் ஆயிடுத்து. இந்த கலியுகம் உண்டாகி 5120 வருஷமா இந்த கலியுகத்திலே இருக்கும். இதுக்கு முன்னாடி துவாபரயுகத்தையும் பிறந்து செத்தோம். அதுக்கு முன்னாடி இந்த திரேதாயுகத்தில் ராமாவதார காலத்தையும் பிறந்து செத்தோம். ஆனால் ராமர் காலத்திலே இருந்திருப்போம். ஆனால் என்னவா இருந்தோம்னு தெரியாது. கூப்பிட்ட போது மதித்து போகலை, இன்னமும் சம்சாரியாக உட்காந்துருக்கோம். அப்போ அந்த பகவான் வந்து நேரடியாக வந்து இருக்கணும். நான் தான் பகவான் அப்படின்னு ஹனுமாருக்கு காட்டி கொடுத்த மாதிரி நமக்கு காட்டி கொடுக்கணுமே. ராவணனுடைய மனைவியான மந்தோதரிக்கு காட்டி கொடுத்த மாதிரி நமக்கு காட்டி கொடுக்கணும். மந்தோதரி ராவண செத்த உடனே மந்தோதரி எந்த மனிதன் எங்க வீட்டுக்காரன் அடிச்சது, கொலை பண்ணது யார்? ஒரு என்ன ராட்சச ராஜேந்திரன். இவனை தேவர்களாலேயே அடிக்க முடியாது, பிரம்மாவாலேயே முடியாது, சிவனாலேயே முடியாது. அப்பேற்பட்ட வரம் வாங்கினவன் எந்த மனுஷன் அடிச்சான் அப்படிங்கச்சே அனுமாரும் விபீஷணனுமா காட்டுறா. இவர் இருக்காரே, இவர் தான் ராமர், இவர் தான் உங்க வீட்டுக்காரரை அடிச்சது அப்படின்னா அப்படி ஏற இறங்க பார்த்துட்டு இவரா மனிதன், இவர் யா மனுஷன் சொல்றேன். இவர் மனிதனே இல்லை, எனக்கு நல்ல பிரத்யட்சமா தெரியுது. 4 கைகளோட சங்கு சக்கரத்தோட வைகுண்டத்தில் இருக்கிற பகவான் தான் இந்த ராமனா இருக்கான்னு தெரியுது. வெக்டமேஷ மகாயோகி பரமாத்மா சனாதனா தமச பரமோதாதா சங்க சக்கர கதாதரா. சங்கு சக்கரம் கதைகள்லாம் வச்சுட்டு தெரியுது, வெக்தமா தெரியுது, பிரத்யட்சமா தெரியுது இவர் நாராயணன் அப்படின்னா அவளுக்கு காண்பிச்சு கொடுத்தான். மந்தோதரி ஒரு பொம்மை நாட்டி தான், ராட்சசி தான். ஆனா அவளுக்கு பதிவிரதா தர்மம் கற்புன்றது உண்மைக்கு 100க்கு 100 இருந்ததுனால அதுக்காகவே பகவான் காட்சி கொடுத்தான். வாலியுடைய மனைவி தாராவுக்கு பிரத்யட்சமா காட்சி கொடுத்தான். அதே மாதிரி ஹனுமாருக்கு காட்சி கொடுத்தான். இதை மாதிரி அவரோ சில பேருக்கு விஸ்வாமித்திரருக்கு காட்சி கொடுத்தா. அந்த மாதிரி சில பேர் தான் நேர மனுஷாவதாரம் பண்ணா கூட இவன் பகவான் புரிஞ்சுட்டவா. தண்டகாரணத்தில் இருந்த முனிவர்கள்லாம் புரிஞ்சுட்டா இப்படிலாம் ராமாயணத்தில் சொல்றது. ஆனா எல்லாரும் இத்தனை பேர் பார்த்திருப்பாளே, எத்தனை பேர் பார்த்திருப்பா. ராமருடையே பேசியிருப்பா, ராமர் பக்கத்திலே உட்காந்துருப்பா, ராமர் மேலேயே கூட தோல் மேல கை போட்டிருப்பா. ஆனா எல்லாருக்கும் ராமரை கடவுள்னு தெரியாது, தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டிய ஞானம் இல்லை. ஒன்று சமகாலத்தில் இருக்கணும், இவர் தான் பகவான் தெரிஞ்சிருக்கணும். இது ரெண்டுமே அவதாரத்துல இருந்து நம்மளோ இப்ப கலியுகத்துல பின்னாடி வந்து உட்காந்துருவோம். நம்மளாம் பின்னானா கிருஷ்ணாவதாரத்துக்கும் பின்னாடி வந்து பிறந்துட்டோம். கிருஷ்ணாவதாரம் 5126 வருஷங்களுக்கு முன்னாடி கிருஷ்ணன் மறைஞ்சான்னு இருக்கு. அப்ப அவன் மறைஞ்சு போய் 5000 வருஷத்துக்கு மேல எடுத்து இப்ப போய் உட்காந்து இந்த கிருஷ்ணன் காலத்துல இருந்து விட்டுட்டோமே, ஏதாவது பிறந்து போமே விட்டுட்டு போமே, இப்ப வந்துட்டா தேவையில்லாமேனா. அந்த விபவாவதாரமாக மனுஷ ரூபத்துல வந்தாலும் உனக்கு பாக்கியம் இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். பாக்கியத்தால் செங்கற்கரியானை சேர்ந்தோம் பாக்யோதயேன்னு பகுஜன்ம சமர்ஜித்தேனெல்லாம் வியாசரும் சொல்றார், திருமழிசை ஆழ்வார்னு சொல்றார். அப்ப அந்த பாக்கியம் இருந்தால் தான் பகவானே அவதாரம் பண்ணி இருந்தாலும் சமகாலத்தில் நம்ம இருந்தாலும் அவன் பகவான் புரிஞ்சாதான் அனுபவிக்க முடியும். அதனால விபவாவதாரமும் நம்மளால முடியாது. அவ வைகுண்டம், பார்க்கடல், உள் உரைபவன், ராமகிருஷ்ணன் அவதாரங்கள் எல்லாம் இருந்தும் நமக்கு உபயோகம் இல்லை. இப்ப நமக்கு எதுதான் பகவான் சுலபமா நமக்கு எப்படி கிடைப்பான், இப்பவும் கிடைப்பான சத்தியமா சொல்றேன். உள்ள இருக்கார் பார்த்தா இவர் தான் வைகுண்டத்தில் இருக்கிற அதே பெருமாள்.
இவர் ஏதோ விக்கிரகம் நினைச்சிடாத, இது கல்லா, இது மண்ணா, இது பஞ்சலோகமா அப்படின்னு கேட்காத. உள்ள இருக்கிற பெருமாள் அழகர் சுந்தரராஜன் அவர் வைகுண்டாதிபதி தான், 100% சத்தியம். ஆனா அந்த பகவான் பேசலையேனா, நீ பாக்குறீங்க, உன் கண்ணால நீ பாக்குற மாதிரி தான் இறங்கி வந்திருக்கார். இப்போ உன் கண்ணுக்கு எதிர்க்க பார்த்தா ஒரு விக்கிரகம் மாதிரி பெருமாள் இருக்காரு தவிர, ஆனா நீ சொல்றதெல்லாம் கேட்டு இருக்கார், அவர் சொல்றதெல்லாம் உன் காதுல விழல. அதுக்கு சக்தி இல்லை உனக்கு. அவனா பார்த்து அந்த ஞானத்தை கொடுத்து சக்தியை கொடுத்து நீ என்ன, நான் பேசுறதெல்லாம் புரிஞ்சுக்கோ, நீ பேசுறதெல்லாம் நான் காது கொடுத்து கேட்கறேனே, அது மாதிரி நான் பேசுறத நீ கேட்டுக்கோ அப்படின்னு அந்த பெருமாள் உனக்கு ஞானத்தை கொடுக்கணும். அந்த ஞானத்தை அடையிறதுக்கு ஒரு ஆச்சாரியனை போய் தேடிட்டு போ, அப்பதான் நான் பேசுறது என்னன்னு உனக்கு புரியும். அப்ப கோவிலா இருக்கார், வீட்டிலேயே போட்டோவா வீட்டுல மாட்டி வச்சிருக்கோம் திருவேங்கடமுடியான, அதுலயே பேசுவார். பிரத்யட்சம் போட்டோவா இருந்தாலும் பிரத்யட்சமா பேசுவார். ஒரு கிருஷ்ணன் இருக்கா, அப்படி சிரிச்சுட்டு புல்லாங்க ஊதிட்டுக்கா, இல்லை கையில வெண்ணெய் வச்சு ஈனி சிரிச்சுட்டுக்கானா என்ன அர்த்தம்னா, இந்த வெண்ணெய் மாதிரி உன் மனசு இருந்தா நான் கிடைச்சிருவேன். வெண்ணெய் எப்படி வெள்ளை வெளியேன்னு இருக்கோ அது மாதிரி உன் மனசு வெள்ளையா இருக்கும். வெண்ணெய் எப்படி அப்படியே சாரமா இருக்கோ, பால்லேருந்து தயிர், தயிர்லேருந்து வெண்ணெய்னு வருது இல்லையா, சாரமா கடைஞ்சி எடுத்து, அது மாதிரி உன் மனசுல சாரமான விஷயத்தையே அல்பத்தெல்லாம் நினைச்சிருக்க. அதே மாதிரி வெண்ணெய் எப்படி வெள்ளை வெளியேன்னு இருக்கோ அது மாதிரி மனசு வெள்ளையா இருக்கு இல்லையா, வெண்ணெய் எப்படி சாரமா இருக்கோ அது மாதிரி இதுவும் சாரமா இருக்கு இல்லையா, வெண்ணெய் எப்படி இழகிறதோ, சீக்கிரம் கொஞ்சம் உஷ்ணம் பட்டா கூட இறங்கி உருகிடுமோ, அது மாதிரி கிருஷ்ணான்னு சொல்லச்சவே உன் மனசு உருகி கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்துடும். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி வன்பொன்னி பேராறு போல் வரும் கண்ணநீர் கொண்டு காவேரி ஆறு ஓடுறது மாதிரி கண்ணிலிருந்து கண்ணீர் வருதுங்கிறார் ஆழ்வார்கள். பகவானுடைய கருணையை நினைச்சிட்டு கண்ணீர் விடுறா, ஆனந்த கண்ணீர் விடுறா இல்லையா. பனியரும்பு உதிரிமாலோ என் கண்கள் அப்படிங்கிறார் தொண்டனை புரியாங்க. முத்து முத்தா அப்படி கண்கள் இருந்து ஆனந்த கண்ணீர் வந்துட்டே இருக்கான். இவ்வளவு கவனம் பண்ணி விட்டாரு. அப்போ பகவானை நேரம் பார்க்க முடியுமானா, இங்க இருக்கிற பெருமாள் பிரத்யக்ஷம். நேரம் வந்தா கூட நீ என்ன நினைப்ப, உன் அல்பமான மனசு என்ன நினைக்கும், எங்கேயோ டிராமா மேடையில டிராமாக்கு வேஷம் போட்டாலும் அப்படியே வந்துட்டான் போல இருக்கு. நம்ம இதுக்கு சங்கு சக்கரெல்லாம் வச்சுட்டு, ஏன்பா இந்த ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் எவ்வளோ ரூபாய் கொடுத்து வாடகை கொடுத்து வாங்கிட்டியா, சொந்தத்துக்கு வாங்கிட்டியா அப்படின்னு நம்ம கேட்போமே தவிர, பெருமாள் வந்திருக்காரு நேரம் காலில் விட தோணாது, சரணாகதி பண்ண தோணாது. ஏன்னா நமக்கு மந்த புத்தி, அல்ப புத்தி, நமக்கு அவ்வளோதான், ஞானம் இல்லை, அஞ்ஞான புத்தி. அது பெருமாள் நேரடியாக வரமாட்டார், வந்தால் உனக்கு தாங்காது. கோடி சூரியன் அப்படியே பிரகாசம் நேரம் அடிச்சதுன்னா உனக்கு தாங்காது, ஹார்ட்டு தாங்காது, ஃபெயிலியர் ஆகிடும், உடனே உயிர் போயிடும். அதனால கருணையினால் தான் நேரம் வரமாட்டேங்கிறார். இதை மாதிரி பெருமாள் இருக்காருன்னா பேசிட்டு இருப்பார், உனக்கு அது புரியல, அவர் சிரிக்கிறது உனக்கு புரியல. சில நாள் நீ பண்ணிட்டு வந்த காரியத்துக்கு கோபம் கூட வரும், உண்மைன்னு இருப்பார். சில நாள் உன்னை பார்த்தோடனே பிரசன்னமா இருப்பார், வந்தியா வா உனக்கு நல்லது தான் பண்றேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனா அவர் பேசுறது நமக்கு புரியாது, காரியத்தை நம்ம பார்த்துக்கணும். பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், இது நல்லது நடந்தது அப்படின்னு நீயா அப்புறமா புரிஞ்சுக்கணும். இல்ல பெருமாள் கோயிலில் போய் பெருமாள்கிட்ட கேட்டோம் ஆனா கிடைக்கலையே, கேட்ட பலன்தான், அப்ப நீ அது ஏற்றதான கர்ம வினை தப்பு ஏதோ பண்ணியிருக்க ஜென்மாந்திரத்தையோ இப்பவையோ. இல்லைன்னா பெருமாள் ஏன் கொடுக்காத இருக்க மாட்டாரு, குலம் தரும் செல்வம் தந்திரும் எல்லாம் கொடுப்பார், ஆராய்ந்து தான் கொடுப்பார். ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய், கணக்கெல்லாம் பார்த்துட்டு தான் கூலி கொடுப்பார். என்ன பண்ண, அதுக்கு மேல ஒரு ஆச்சாரியர் மூலமா நீ திருவடி சம்பந்தமான சமாஷனம் பண்ணிட்டு சரணாகதி பண்ணி மந்திரோபதேசத்தை வாங்கிட்டு அது ஒழுங்கா கடைபிடிச்சியானா, அப்ப பகவான் உன் விஷயத்தை எப்போதும் சந்தோஷத்திலேயே தான் இருப்பார். அப்படிங்கிறதா இருக்கிறதுனால நம்ம அந்த மார்க்கம், சொன்ன மார்க்கத்தை நம்ம போறதில்லை. சொன்னேரில் அனுஷ்டிப்பாரார், அந்த சொன்னபடி நடக்கிறது இல்லை. சாஸ்திர சம்பிரதாயங்கள் சொல்றதால நம்ம கேட்கறதே இல்லை, நமக்கு தோணினபடி நம்ம வாழணும் அப்படின்னு இருக்கிறதுனால அந்த பெருமாள் நமக்காக சுலபமாக கிடைச்சும் கூட, ஆனால் அவர் பேசுறதோ பழகிறதோ விளையாடுறதோ நம்மளோட எதுவுமே புரியாது. நம்ம வீட்லேயே இந்த அழகர் வந்து சுற்றிட்டு இருப்பார், நம்ம வீட்டுக்கு கூடத்திலேயே விளையாடிட்டு இருப்பார், ராதையோட சேர்ந்து, அதில் சுந்தரவல்லி தாயாரோட சேர்ந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே விளையாடிட்டு இருப்பார். நமக்கு தெரியாது, பார்க்குற சக்தி இல்லை. ஆத்மதாக பலதாகான்னு வேதம் சொல்லுது. தன்னையும் தான் காட்டி கொடுத்து தன்னை அனுபவிக்க வேண்டியதான ஞானத்தை அவன் கொடுத்தாதான், இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. ஆனா இந்த பகவான் சத்தியம், வைகுண்டத்தில் எப்படி பரம் ஜோதியா இருக்காரோ அதுல ஒரு மாத்து குறைச்சில்லை இந்த பெருமாள். அவர் எப்படி எல்லாம் தெரிஞ்சவரோ அது மாதிரி உள்ள இருக்கிற பெருமாளும் எல்லாம் தெரிஞ்சவர். அவர் எப்படி எல்லா வல்லமையும் உடையவரோ சர்வசக்தனோ அது மாதிரி இங்க இருக்கிற பெருமாளும் எல்லா சக்தியும் உடையவர் தான். அங்க இருக்கிற பெருமாளுக்கு எல்லா வரமும் கொடுக்க முடியும்னா இவரும் அதே எல்லா வரமும் கொடுக்க முடியும் தான். ஆனா அங்க இருக்கிறவர் அப்படியே திவ்யமான ரூபத்தோடு, அழகான மூக்கு, அழகான கண்ணு, அழகான வாய், அழகான உதடு, அழகான கண்ணம்னு அழகருக்கு எப்படி இருப்பார். குழல் அழகர், வாயழகர், கண் அழகர், கொப்பு ஊழில் எழுகமல பூ அழகர் எம்மானார்னு ஆண்டாள் சொன்னாலே அது மாதிரி அங்கே அழகர். அதே அழகர் இங்கேயும் பவளவாயனா சிரிச்சிருக்கார். இந்த கோவிலில் பவளவாயனை பார்த்த மாதிரி நான் எங்கேயுமே பார்க்கல. இந்த அர்ச்சகருக்கு தான் சொல்லணும்,
அழகா பவளவாயனா ஆக்கி வச்சிருக்காரு இந்த சுந்தரராஜனை. சுந்தராகாரமான அந்த திருமேனியை பார்க்க பார்க்க எவ்வளவு ஆனந்தமாக்கி எவ்வளவு சிரிக்கிறார். கொள்ளை சிரிப்பு, கொள்ளை அழகு. அப்பேற்பட்ட எம்பெருமான் வைகுண்டத்தில் இருக்கிறவரே தான் இங்க இருக்கார். ஆனா இவரை பார்த்துட்டு நீ கல்லுன்னோ மண்ணுன்னோ பஞ்சலோகம்னோ போட்டோனோ இது பொம்மைனோ இப்படி நினைச்சியானா அடுத்த பிறவில கண்ணு போயிடுது. ஏண்டா கண்குருடனா பிறக்கிறான் அப்படின்னா 2 காரணம் சொல்றார் ரங்கநாத பெருமாள் புராணத்துல. 2 காரணம் சொன்னார். கண்ணு ஏன் கூடனா, என்னை பார்த்துட்டு கல்லு மண்ணு அப்படின்னா கோவிலில் நினைக்கிறான் பாரு, அவனுக்கு அடுத்த ஜென்மாவில் கண்ணு இருக்காது. சரி, இன்னொன்று என்னடா, பெருமாளை சேவிக்கிறதுக்கு கூட்டமாக எல்லாரும் வரிசையாக நிற்கிறான். அந்த பக்கம்லாம் பொம்மநாட்டிகள் நிற்கணும், இந்த பக்கம்லாம் புருஷா நிற்கணும் அப்படின்னு நின்று எல்லாரும் சேவிச்சு நிற்கிச்சு. ஒருத்த மட்டும் அங்கேயே இருந்து இருக்கிற பொம்மநாட்டிகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இவன் அழகாக இருக்கடா, அவன் அழகாக இருக்கு. அங்கே இருக்கிற பொம்மநாட்டிலேருந்து ஒருத்தி இங்கே பார்க்குறான், இவன் அழகாக இருக்கானா, அவன் அழகாக இருக்கான். இவளுக்கெல்லாம் அடுத்த ஜென்மாவில் கண்ணு போயிடும். ஏன்டா என்ன அழகா பார்க்க வேண்டி வந்த இடத்துல இந்த புருஷன் அந்த பொம்மநாட்டின்னு பார்த்துட்டு இருக்கே அழக சே அப்படின்னு வரும். அல்ல அந்தனா போ, அந்தனா குருடனா போன்னு பார்ப்போம். அப்போ என்னன்னா பகவானை அனுபவிக்கணுமானா இங்கே வந்து பாரு சக்தியில வைகுண்டத்தில் வந்துட்டா கூட குதிரை வாகன புறப்பாடு, யானை வாகன புறப்பாடு, தேரில் புறப்பாடு, யாழி வாகனத்தில் புறப்பாடுலாம் அங்கே பண்ணி பார்க்க முடியாது. அதெல்லாம் இங்கே தான் கோவிலில் தான் பண்ணி பார்க்க முடியும். நம்ம ஆசை தீர ஒவ்வொரு கோவிலையாக போய் அங்கே கருட வாகனமா, இங்கே யானை வாகனமா, அங்கே குதிரை வாகனமா அப்படின்னு ஒவ்வொரு வாகனத்தில் பெருமாள் புறப்படுறதோ, திருமஞ்சனமான அபிஷேகங்களையோ, அவருக்கு வஸ்திர பூஷணங்கள்லாம் அவருக்கு பூண்டு அவர் இருக்கக்கூடிய கோலம் அழகோ இதெல்லாம் அனுபவிக்கணுமானா கோவிலில் இருக்கிற பெருமாளுக்கு தான் முடியும். நீ வைகுண்டத்துக்கு போய் இதெல்லாம் பண்ண முடியாது. அது போனால் ஒரு ஆனந்தம் தான், பார்த்துட்டே இருக்க வேண்டியதான். இங்கே அப்படி இல்லை. நம்ம ஆசைப்பட்டு சுவாமி இன்னைக்கு கருட வாகன புறப்பாடு, அதுக்கு வேண்டியது நான் பணம் கட்டுறேன், கொஞ்சம் ஆசையாக நான் எல்லாம் வாங்கி தரேன், பெருமாளுக்கு புறப்பாடு பண்ணுங்க சுவாமி அப்படின்னா உடனே புறப்பாடு பண்ணுறான். இன்னைக்கு அபிஷேகம் பண்ணுங்க சுவாமி, சரி அபிஷேகம் உனக்காக பண்ணி பெருமாள் காட்டுறார். இன்னைக்கு சக்கரை பொங்கல் பெருமாள் சாப்பிடட்டும், ஒரு படி சக்கரை பொங்கல் பண்ணி நைவேத்தியம் பண்ணுங்கோ, எல்லாருக்கும் கொடுங்கோ பிரசாதத்தை அப்படின்னா உனக்காக சக்கரை பொங்கல். அவருக்கு சக்கரை பொங்கலும் தேவையில்லை, அவருக்கு அபிஷேகமும் தேவையில்லை, அவருக்கு புறப்பாடும் தேவையில்லை, அவருக்கு மாலையும் தேவையில்லை, வழக்கம் தேவையில்லை, எதுவுமே அவருக்கு தேவையில்லை. வைகுண்டத்தில் என்ன குறைச்சல் அவருக்கு? குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தனுக்கு. அங்கே ஏதோ குறைவு இருக்கிறதுனால இங்கே வரலாப்பா, ஒன்றை நிறைவாக்கிறதுக்காக, உன் குறைய போக்குறதுக்காக, உனக்கு பாக்கியத்தை கொடுக்கறதுக்காக இறங்கி வந்திருக்காரே தவிர உனக்கு கைங்கரியம் பண்ற பாக்கியம், உனக்கு நல்ல மனசை கொடுக்கணும் அப்படின்னு கெட்ட மனசு தீமனம் கெடுத்தா, என்னை தீமனம் கெடுத்தாயினார், தீயதான மனசை கெடுத்து நல்ல மனசை ஆக்கி விடுறார் பகவான். அதுக்காக நமக்கு கருணை பண்ணணுன்றதுக்காக இதை மாதிரியுமே இறங்கவே முடியாது அப்படின்னு வைகுண்டத்தை விட்டு பார்க்கடலை விட்டு உள் உரைபவனை விட்டு ராமன் கிருஷ்ணன் போன்ற அவதாரங்கள் அதையும் விட்டு கோவிலா வந்திருக்கிறதெல்லாம் நமக்காக அப்படின்னுச்சு. இந்த பெருமாளை பார்த்துட்டு இந்த அழகர் ரொம்ப இருக்கா, இதே மாதிரி ஒரு அழகர் கோவிலை நான் பிட்ஸ்பர்கில் கட்டணும்னு நினைக்கிறேன், அமெரிக்காவில் அப்படின்னு ஒரு கோடீஸ்வரன் நினைச்சாலும் அங்கே மகாபலிபுரத்தை சொல்லி அழகான ஒரு அழகரை பண்ணி அங்கே கொண்டு விடுவோம். அங்கே வந்து இங்கே இருக்கிறவளே இங்கே வந்து கும்பாபிஷேகம்லாம் பண்ணி இங்கேருந்து ஒரு அர்ச்சகரே வருவார், அவரே பூஜை பண்ணுவார், எல்லாரும் பார்ப்பான், உலகமெல்லாம் பார்க்கும். அப்போ இங்கே இருக்கிற அழகர் வேற இல்லை, அழகர் கோவிலில் மதுரையில் இருக்கிற அழகர் வேற இல்லை, இப்போ பிட்ஸ்பர்கில் கட்டியிருக்கிற அழகர் வேற இல்லை, அதே அழகர் தான் வேற ரூபம் எடுத்துட்டு அங்கங்கே இருக்கிறவளுக்கு காட்சி கொடுக்க. அது மாதிரி சீனிவாச பெருமாளுக்கு எல்லா இடத்துலையும் திருவேங்கட முடியாது கோவிலுக்கு. இது தென் திருப்பதிங்கிறா, அது அந்த திருப்பதி, இந்த திருப்பதி, இது வட திருப்பதிலாம் சொல்றா. ஊருக்கு ஊர் கோவிந்தன் இருக்கார், கோவிந்தன் வாழும் ஊர், எல்லா ஊர்லேயும் கோவிந்தன் இருக்கார். வெளிநாடுகளில் போனாலும் எல்லா இடத்துலையும் ஸ்ரீனிவாச பெருமாளுடைய கோவில் இருக்கு. அங்கெல்லாம் பாலாஜி மந்திர்னுடுவா. அப்படி எல்லா உலகத்துல எல்லா இடத்துலையும் போய் இருக்காரு. என்ன அவளுக்காக தேடிட்டு வர. உங்க வீட்டுக்கு வரணும்னா நீ வீட்டுக்குள்ள விக்கிரகமா வச்சு பூஜை பண்ண முடியாது, அதுக்கு சக்தி உனக்கு கிடையாது, முறைப்படி பண்ண முடியாது. அது மேல போட்டோவா வந்துடுறேன், சித்திர படமா வந்தாலும் உங்ககிட்ட பேசுவேன், நீ கொடுக்கறத சாப்பிடு. ஆக உனக்கு தக்கான இறங்கி வராது, அவளுக்கு ஏத்த மாதிரி வராது, அதிகாரிக்கு ஏத்த மாதிரி தகுதிக்கு ஏத்த மாதிரி வராது. ஆனா வரவர் ஒருத்தர் தான், வைகுண்டாதிபதி தான் வரார். அந்த ஒரே பொருள் தான் வருது எல்லாருக்கும். உன் தகுதியை பார்த்து இறங்கி வரார். உனக்கு தகுதி உயர அவர் அதுக்கேற்ற அளவுக்கு உங்ககிட்ட பேசி பழகுவார். அப்படிங்கிறதால கோவிலில் இருக்கிற பெருமாள் தான் நமக்கு ரொம்ப சுலபம், சத்தியம். அப்படிங்கிறதால பின்னானார் வணங்கும் சோதி அப்படின்னா திருமங்கழ்வார் கிருஷ்ணாவதாரத்துக்கு பின்னாடி வந்த நமக்கெல்லாம் கூட கண்ணால காடும்படியாக ஆனால் ஜோதிர்மயமாக தான் உள்ள இருக்க, பிரகாசமா இருக்க. அதுலேயே கூட பாரத தேசத்துல தான் நிறைய கோவில்கள். ஏன்னா உலகத்துக்கு ஒரு கோவில் எதிரானா நம்ம பாரத நாடு. வீட்டுக்கு ஒரு கோவில், நம்ம பெருமாள் பூஜை அறையினோ ஒரு அலமாரியிலையோ வச்சிருப்போம் இல்லையா பூஜைக்குன்னு, அது வீட்டுக்கு கோவில். இது ஊருக்கு ஒரு கோவில் அப்படின்னா சுந்தரராஜ பெருமாள் அந்தியூருக்காக இங்கே இருக்கார்.
ஊருக்கு கோவில். பெரிய நகரம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த வட்டாரம் தூரத்துக்கு எடுத்துட்டாங்கன்னா பக்கத்தில் ஸ்ரீரங்கம் இருக்கு அப்படின்னா அது திவ்ய தேசம்னா எடுத்து இல்லையா. இதை மாதிரி பாரத நாட்டுக்கு பூரா ஒரு கோவில்னா திருப்பதி கோவில்னு சொல்லிடுவா. அப்படி இல்லை, உலகத்துக்கு ஒரு கோவில் திருப்பதி. அப்ப உலகத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமா சேர்ந்து ஒரே கோவில் திருவேங்கடம். விஜயலாந்த பெருமாள் தான் இங்க அங்கங்கே இங்க அங்கன்னு இருக்காரு எல்லா இடத்துலையும். உலகத்துக்கே ஒரு கோவில் நம்ம பாரத தேசம். இந்த பாரத தேசத்துல தான் 106 திவ்ய தேசங்கள்ல பெருமாள் கோவில் கொண்டிருக்கார். வைகுண்டத்தில் இருக்கிற பெருமாளுக்கு பூமிக்கு இறங்கி வரணும்னு நினைக்கிறதே பெரிய விஷயம். அப்படி இறங்கி வர பெருமாளுக்கு பூமியிலேயே வச்சு பாரத தேசத்தை தேர்ந்தெடுக்கிறார். பாரத தேசத்தையும் தேர்ந்தெடுத்து நம்ம பாரத தேசத்திலே 106 திவ்ய தேசங்கள்ல 96 திவ்ய தேசம் தமிழ்நாட்டில் இருக்கு. இப்ப சொல்லுங்க, தமிழன் என்று சொல்லடா. எதுக்கு தலை நிமிர்ந்து நிற்கணும்? தமிழன்னா என்ன வசதி, நீ மட்டும் என்ன உயர்ந்தவன்? ஏன் தெலுங்கன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து இல்லடா. கன்னடன் என்று சொல்லடா, குஜராத்தி என்று சொல்லலாம் சொல்லலாமே எல்லாருமே. நமக்கு மட்டும் எதனால வசதினா, நமக்காகத்தான் 96 கோவில்ல பெருமாள் பூர்ண சாநித்தியத்தோடு இருக்கார். திவ்ய தேசங்கள்லாம் வட இந்தியாவில் 10 தான் இருக்கு, வெளிநாட்டில் ஒண்ணுமே இல்லை. ரஷ்யன் என்று சொல்லடா, தலையை நிமிர்ந்து அப்படியே இருக்க வேண்டியது பிரயோஜனம் இல்லப்பா. பாரத தேசம் முதலில் தமிழ்நாடு. இன்னொரு பெருமை என்னன்னா, தமிழ்ல தான் வேதம் வந்திருக்கு. திராவிட வேத சாகரம் அப்படிங்கிறதான வேதமே தமிழ்ல வந்தது. திவ்ய பிரபந்தம் வேற எந்த மொழியிலையும் கிடையாது, உலக மொழியிலையும் கிடையாது, பாரத தேசத்து மொழியிலையும் கிடையாது. நம்ம தமிழுக்கே கிடைச்ச பெரிய பாக்கியம் வேதமே. அப்படியே தமிழ்ல 4 வேதம் 4000 திவ்ய பிரபந்தம், அது நமக்கே கிடைச்ச பாக்கியம். இப்ப தமிழ் தலை நிமிர்ந்து நிக்கலாம். எல்லாத்துக்கும் மேல உலகத்துல ஜெகதாச்சாரியர்னு சொன்னா ராமானுஜர். அவர் சொன்னதெல்லாம் பின்னாடி வந்து அத்தனை பேரும் ஏத்துட்டான். அதுக்கு முன்னாடி இருந்தவர் சங்கரர் மட்டும்தான். அந்த சங்கருடைய கொள்கை, அவர் சொன்னது நாராயணன் தான் பரம்பொருள்னு சொன்னார் ஆதிசங்கரர். கொள்கையில கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் பண்ணிவிட்டார். ஜீவாத்மா உண்டா இல்லையா அப்படிங்கிற விஷயத்துல அதெல்லாம் ஆதிசங்கரரை கண்டிச்சுட்டார் பின்னாடி வந்தவா எல்லாருமே. ஆனா ராமானுஜர் சொன்னதுதான் அத்தனை பேரும் ஏத்துட்டான். அது மத்வாச்சாரியராக இருக்கட்டும், வட இந்தியாவில் இருந்த சைத்தன்ய மகாபிரபுவா இருக்கட்டும், வல்லபாச்சாரியராக இருக்கட்டும், நிம்பார்க்காச்சாரியராக இருக்கட்டும், சுவாமி ராமானந்தராக இருக்கட்டும், சுவாமி இதஹரி வம்சராக இருக்கட்டும், சங்கர தேவராக இருக்கட்டும், ராமகிருஷ்ண பரமம்சராக இருக்கட்டும், சமீபத்தில் இருந்தவர் அவர் வரைக்கும் என்னென்ன சம்பிரதாயங்கள் இருக்கோ தமிழ்நாடுல இந்தியா போற அத்தனை சம்பிரதாயத்தையும் தோற்றுவிச்ச எல்லா ஆச்சாரியர்களும் ஒரே விஷயத்துல ஒத்துருவா. யாருன்னா ராமானுஜர் சொன்னார் அப்படின்னா எல்லாம் ஒத்துருவா. ஸ்ரீ சம்பிரதாயத்தில் ராமானுஜர் சொல்லியாச்சு. அப்பதான் சைத்தன்யராக இருக்கட்டும், நிம்பார்க்கராக இருக்கட்டும், ராமானந்தராக இருக்கட்டும், வல்லபாச்சாரியராக இருக்கட்டும், சுவாமி நாராயணனாக இருக்கட்டும், வட இந்தியாவில் தோன்றுமா இங்கே மத்வர் இருந்தார் கர்நாடகாவில், அவராக இருக்கட்டும், எல்லாரும் ராமானுஜர் சொன்ன ஒரே வழி. அந்த ராமானுஜர் தமிழ்காரர், நம்ம ஸ்ரீபெரும்புதூர். இதெல்லாம் தமிழனுக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம். 17 லட்சம் வருஷமாக ஒரு கோவில் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? உலக அதிசயம். ஏன்னா இதெல்லாம் தான் இந்த திருப்பதி மகாத்மா சொல்றதுக்கு ஆரம்பிக்கிறது இன்ட்ரோடக்ஷன்லேயே இதெல்லாம் சொல்லிடுறேன். 17 லட்சம் வருஷமா இருக்கிற ஒரே கோவில். எவ்வளோ? 17,000 இல்லை, 1700 வருஷம் இல்லை, 17,000 இல்லை, 17 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இருக்கிற ஒரு பெருமாள் ஒரு கோவில் அப்படின்னா ஸ்ரீரங்கம். படுத்த பெருமாள் ரங்கநாதரோ, உற்சவரான நம்பெருமாளோ, அந்த விமானம் பிரணவாக்கார விமானமோ, இதெல்லாம் எப்படா விபீஷ்ணன் ராமர் கொடுத்து விபீஷ்ணன் தூக்கின்னு வந்து லங்கைக்கு கொண்டு போற வழியில காவேரி மத்தியத்தில் கொண்டு வந்து ஸ்ரீரங்கத்தில் வச்சு விட்டார். ராமாவதார காலம் 17 லட்சம் வருஷம் முன்னாடி. இன்னைக்கு நேற்று 5000 கணக்கு சொல்லிட்டு இருப்பா எல்லாரும். போய் ராமர் போட்ட பிரிட்ஜ் இருக்கு, இன்னைக்கு சேது பந்தம் பண்ணார் இல்லையா, ராமர் போட்ட பாலம் இருக்கு இல்லையா, அந்த பாலம் 17 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி ராமர் இருந்து பெரிய ஒரு சிவில் இன்ஜினியர். அப்பேற்பட்ட சிவில் இன்ஜினியரா சிற்பசாஸ்திரத்தை தேர்ந்தவரா வந்து குரங்குகளெல்லாம் பார்த்து அந்த சிறப்பான கல்லுகள் இருக்கு அதெல்லாம் கொண்டு வா, அதெல்லாம் என்ன தண்ணீரில் போட்டால் மிதக்கும். அந்த மாதிரியான கல் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. எங்கேருந்து தான் கொண்டு வந்தாலும் அந்த வானரங்கள்லாம் குரங்குகள்லாம் தேவகி வானரத்துவம் உபாகதைகின்னு வால்மீகியே சொல்றார். தேவர்கள் தான் மனுஷ ரூபத்தில் குரங்கு ரூபத்தில் வந்தா. அல்ல அவெல்லாம் எந்த தேவலோகத்திலிருந்து கொண்டு வந்தாலோ என்ன பண்ணாலோ குரங்குகள் மலையை நோக்க குளித்துத்தான் புரண்டிட்டோடின்னு தொடர்புடையாளர் சொல்றது. குரங்குகளும் மலையா போட்டு பிரிட்ஜ் அமைஞ்சது 17 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி. அது ஒரு ஆப்பிரிக்காவில் அப்படி ஒரு பிரிட்ஜை ராமர் போட்டிருக்க கூடாதா, ஒரு சவுதி அரேபியாவில் போட்டிருக்க கூடாதா, இல்லை ஒரு மஸ்கட்ல போட்டிருக்க கூடாதா, இல்லை நம்ம தமிழ்நாட்டில் தானே போட்டாங்க. சேது கரை இன்னைக்கு இருக்கே. அப்போ என்னடா இதெல்லாம் 17 லட்சம் வருஷமா இருக்கு ராமாவதார காலத்துல.
அந்த ராமாவதார காலத்துல சுக்ரீவன் சொல்றான், நீங்க இப்படி தெற்கு பக்கம் போயிட்டே இருந்தேன்னா அங்க கபாடபுரம் அப்படின்னு ஒரு ஊர் வரும், அங்க பெருமாள் இருக்கார், கோவில் கொண்டிருக்கார், அவர் போய் தரிசனம் பண்ணிட்டு வேண்டிட்டு சீதையை தேடி போங்க அப்படின்னு சொல்றான் சுக்ரீவன். அந்த கபாடபுரம் தான் அழகர் கோவில். இன்னைக்கு சுந்தரராஜ பெருமாள் அழகர்னு சொல்றோமே, அவர் 17 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி அழகர் கோவிலுக்கு கபாடபுரம்னு பேரை போகும். தமிழ்லையும் கபாடம் அப்படின்னே சொல்லியிருக்கா சங்க இலக்கியங்கள் எல்லாம். அப்ப அழகர் போன்ற திவ்யதேச பெருமாள்லாம் ஏதோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி, 2000 வருஷத்துக்கு முன்னாடி, 500 வருஷத்துக்கு முன்னாடி, 5ஆம் நூற்றாண்டு போயாம உன்னுடைய ஆராய்ச்சியெல்லாம் தூக்கி மூட்டை கட்டி வை, புராணம் சொல்றது எப்போ வந்தது, கதை சொல்றது ஒவ்வொன்றும் அப்படிங்கிறச்ச இதெல்லாம் எவ்வளோ லட்சக்கணக்கா யுகமா இருக்கிற பெருமாள் அப்படிங்கிறச்ச அந்த திவ்ய தேசங்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. அந்த திவ்ய தேசத்தை காட்டி கொடுத்த ஆழ்வார்கள் தமிழ் மாமுனிவர்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டில் தோன்றினவா. அவ வேதத்தையே தமிழாக்கம் பண்ணி திவ்ய பிரபந்தத்தை கையில கொடுத்துட்டு போனா அவளால பாடல் பெற்றதான் திவ்ய தேசங்களான ஸ்தலங்கள்னு சொன்னோமானா நம்ம தமிழனுக்கு இருக்கிற பெருமை வேற எந்த உலகத்துல யாருமே கிடையாது. ஆனா இதை உணர்ந்தாதான் நீ தைரியமா பேசலாம், தமிழன் என்று சொல்லலாம், தலை நிமிர்ந்து நில்லடான்னு. இல்லைன்னா சும்மா நீ பாட்டுக்கு கட்சியை வச்சு நீ பேசி நாஸ்திகத்தை பேசி நீ சொன்னியானா உன்னுடைய சீட்டு இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய குண்டூருக்கு போனா கூட செல்லுபடியாது, இந்த பக்கம் பெங்களூர் போனா கூட செல்லுபடியாகுது, அங்க போய் திருவனந்தபுரம் சைடு போனேன்னா செல்லுபடியாகுது, இங்க பாலக்காடு போனா கூட செல்லுபடியாகுது. ஏன் அப்படின்னா அவளுக்கு ஒரு மொழி இருக்கு, ஓ மொழி என்ன வசதி, உங்க தேசம் என்ன வசதி அப்படின்னு கேட்பா. அப்ப அதுக்கு காரணம் சொல்லணும். அப்ப அந்த 96 திவ்ய தேசங்கள், சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, பல்லவ நாடு, தொண்டை மண்டலம், தமிழ்நாட்டில் இத்தனையும் சேர்த்தா 96 திவ்ய தேசம். அப்புறம் வடக்க 10 திவ்ய தேசம், நம்மளால இப்ப கண்ணால பார்க்க முடியாது பார்க்கடலும் வைகுந்தமும் சேர்த்தா 108 திவ்ய தேசங்கள் மொத்தம். அந்த 108ல 2 இப்ப நம்மளால பார்க்க முடியாது, அதை தவிர 106 உலகத்துல இருக்கு, அதுல 96 நம்ம தமிழ்நாட்டிலேயே இருக்கு. அந்த 108 திவ்ய தேசங்கள்ல, உலகத்தில் இருக்கிற 106 திவ்ய தேசங்கள்ல பெருமாள் அப்படியே தோன்றினார், ஸ்வயம்பூவாக தோன்றினார். அப்படின்னா மொத்தம் 8 க்ஷேத்திரம், ஸ்வயம்பக்த க்ஷேத்திரம்னு பேரு. முதல்ல தெற்கேலேருந்து சொல்லிட்டு வர, முதல்ல பார்த்தீங்கன்னா தெற்க வானமாமலை அப்படிங்கிற ஒரு திவ்ய தேசம், 4 நெறின்னு சொல்வா. அந்த 4 நெறியில இருக்கக்கூடியதான தெய்வ நாயகனான பெருமாள் ஸ்வயம்பூ சாலக்கிராம பெருமாள் அப்படியே தோன்றினவர். அதுக்கு அடுத்து வந்தோம்னா ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாத பெருமாள் பார்க்கடல்லையே தோன்றி பிரம்மலோகத்துக்கு வந்து பிரம்மாவாலேயே ஆராதனை பண்ணப்பட்டு, அப்புறம் மனுனால கொண்டு வந்து அயோத்தியில வச்சு ஆராதனை பண்ணி, பிறகு மனு பரம்பரையில் வந்த ராமர் விபீஷணனுக்கு கொடுக்க, விபீஷணன் மூலமா தமிழ்நாட்டுக்கு வந்தார் அப்படின்னு இருக்கிறதுனால அவர் வந்து பார்க்கடல்லேருந்து தோன்றின பெருமாள் சாட்சாத்தா. அதனால அவரும் ஸ்வயம்பக்தம் ஸ்ரீரங்கம். அதுக்கு 3வது மாயவரத்துக்கெல்லாம் பக்கத்தில் ஸ்ரீமுஷ்ணம் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு. ஸ்ரீமுஷ்ணம் அப்படின்னு திருடுற பெருமாள், சுத்த திருட. முஷ்ணாதி முஷணம்னாலே திருடுறதுன்னு சமஸ்கிருதத்தில். இந்த பெருமாள் எதை திருடுறாங்க, நம்ம மனசெல்லாம் திருடி விடுறாங்க. அவர் நினைச்சாலோ பார்த்தாலோ போறோம் உடனே பக்கு பக்குன்னு மனசை திருடிடுவார். சித்த சோரா யசோதாக்கி எல்லாம் பாட வேண்டியதான், சித்தத்தை திருடி விடுவார். மனம் கவர்ந்தான், மனத்துக்கு இனியான், சிந்தனைக்கு இனியான், செல்கின்றது என் நெஞ்சமே அப்படின்னு ஆழ்வார்கள் பாடுறாங்க இல்லையா. இப்படி மனசை கவர்றது கள்ளனான பெரிய கல்வன் அவர் சொல்லிதான் கேட்குறேன். அழகரும் அப்படிதான் நம்ம ஆழ்வாருடைய மனசை திருடி விட்டாராம் நம்ம அழகர். அதனால சொல்றார், யாராவது தப்பி தவறி மதுரையிலேயே போயிடாதீங்க, மதுரைக்கு போயிடாதீங்க. தப்பி தவறி மதுரையில் பிரதான பஸ் ஸ்டாண்டில் போனால் 44ஆம் நம்பர் சீரியல்ல பஸ்லேயே ஏறாது, கொண்டு போய் அழகர் கோயிலில் விட்டுருவோம். ஏன் அப்படின்னா, ஐயோ அந்த பெரிய கல்வன் இருக்கான், திருடன் இருக்கான், வஞ்ச கல்வன் மாமாயன் மாயக்கவியாய் வந்து அப்படின்றார் திருவாய்மொழி இடிக்கிச்சு. வஞ்ச கல்வன் இந்த பெருமாள் இருக்கான், அழகர் தானே பெரும் இருக்க, மனசை திருடிப்படுறாரு. அப்புறமா எங்க போனாலும் அழகர் அழகர் உட்காந்துருக்க மாதிரி பண்ணிடுறாரு. மனம் கவர் கல்வன். அப்ப முஷணம் அப்படின்னா திருடுறதுன்னு அர்த்தம். அங்க திருடுறதுனால மகாலட்சுமியுடைய மனசையும் திருடுறார், நம்ம மனசையும் திருடுறார். அதாவது ஸ்ரீ முஷ்ணம் அப்படின்னு பேரு. அங்க இருக்கிறதான வராக பெருமாள் ஸ்டைலா நிற்பார், இகுனோடு தான் இருப்பார், குழந்தைய அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு பூமி பிராட்டியை தூக்கிட்டு இருக்கிற ஒரு கோலம், சின்ன மூர்த்தியா இருப்பார் மூலவர். அது ஸ்வயம்பூ தோன்றினம். அதுக்கடுத்து திருவேங்கடம், 7 மலை மேல திருவேங்கடமுடையான் சீனிவாசன் இருக்காரே, அவர் ஸ்வயம்பக்தன் தோன்றினவர் பூமியிலிருந்து. இங்க தமிழ்நாட்டில் இந்த 4 திவ்ய தேசங்கள் க்ஷேத்திரங்கள். வட இந்தியாவில் போயிட்டோம்னா அப்படின்னா அங்க போயிட்டோம்னா நைமிஷாரண்யம் அப்படிங்கிற இடம் இருக்கே, அந்த நைமிஷாரண்யத்துல வனரூபமா பெருமாள் இருக்கார், செடி கொடி ரூபமாவே இருக்கார் ஸ்வயம்புவா.
ஸ்ரீ புஷ்கரம் அப்படின்னு இருக்கு. புஷ்கர கஷேத்திரத்தில் போனால் தண்ணீர் ரூபமாகவே சுயம்புவா இருக்கார். அது மாதிரி இமயமலையில் சாலக்கிராமம் அப்படின்னு சொல்றோமே, சுயம்பக்தம் சாலக்கிராமம். அப்புறம் பத்ரி காஷ்டம்னு சொல்றோமே, பத்ரிநாத்னு, அங்கே நாராயண பெருமாள் சுயம்பு. வட இந்தியாவில் 4 சுயம்பக்த கஷேத்திரம், தமிழ்நாட்டில் 4 சுயம்பக்த கஷேத்திரம், மொத்தம் சுயம்புவான பெருமாள் 8 பெருமாள். அதுலேயும் வச்சு இத்தனை பெருமாள் இருக்காளே, இத்தனை பெருமாளையும் வச்சு புராணத்தில் வியாசர் 18 புராணத்தில் எந்த புராணத்தில் அதிகமாக பாடியிருக்கார், எந்த பெருமாளை பற்றி அதிகமாக சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னால் இந்த 106 திவ்யதேசங்களையும் வச்சு அந்த 8 சுயம்புவான பெருமாளையும் வச்சு திருப்பதி பெருமாளை பற்றி தான் 10 புராணத்தை சொல்கிறார். 15 புராணத்துக்கு மேலே சொல்கிறார். 10 புராணம் சொல்கிறது அப்படிங்கிறது கூட ஸ்ரீரங்கத்தை பற்றி 10 புராணம் சொல்லுது. ஆனால் திருப்பதி பற்றி 16 புராணம் கிட்டத்தட்ட சொல்கிறது. அப்போ எந்த பெருமாள் வசதி? இப்போ ஸ்ரீரங்கமா திருப்பதியா அப்படின்னா கணக்கு போடுறதுக்காக வரல, விஷயத்த சொல்கிறேன். இந்த பெருமாளையும் ஆழ்வார் 10 பேருமா பாடியிருக்கா, அந்த பெருமாளையும் ஆழ்வார்கள் 10 பேரும் பாடியிருக்கா. அது சமமாக போயிடுது ஆழ்வார்கள் பண்ணது. ஆனால் புராணத்தில் அதிகமாக சொன்னது திருப்பதி தான். இதுக்கெல்லாம் மேலே வேதத்திலேயே சொன்ன ஒரு கோவில், வேதத்திலேயே சொல்லப்பட்ட கோவில் எதிரான திருப்பதி. இருக்கிற வேதத்திலேயே ரொம்ப அனாதி காலமாக ரொம்ப முதன்மையாக இருக்கிறது ரிக்கு வேதம். அப்புறமா தான் எஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் எல்லாம் முதல்ல தோன்றினது உலகத்தில் ரிக்கு வேதம் தான். அந்த ரிக்கு வேதத்தில் 7 மலையை பற்றி வருது, சப்தகிரியை பற்றி வருது, அங்கே இருக்கிற ஸ்ரீனிவாசனை பற்றி வருது. அப்படிங்கிறதுனால வேதத்திலேயே சொல்லப்பட்ட வேத என்னும் வெற்பே அப்படின்னு வேதத்தை சொல்லப்பட்ட வெறுப்புன்னா மலை, இந்த திருப்பதி மலை. அப்பேற்பட்ட உயர்ந்த மலை வேதத்தில் சொல்லியிருக்கு, 15 புராணங்களில் சொல்லியிருக்கு. ஆழ்வார்கள் எல்லாரும் பாடியிருக்கார் திருவேங்கடமுடியான. எல்லாத்துக்கும் மேல எந்த பெருமாள் உலகத்துக்கே குலதெய்வம் அப்படின்னு நீங்க புராணத்தை போய் கேட்டேன்னா ஸ்ரீ வெங்கடேசா குலதெய்வம் ஆசீது. திருப்பதி பெருமாள் தான் உலகத்துக்கே குலதெய்வம், எந்த காலத்திலையும் எல்லா மனுஷாளுக்கும் அப்படின்னு வியாசர் சொன்னார். சர்வத்திர லோகே சததம் ஜனானாம். சர்வத்திர லோகே அப்படின்னா எல்லா உலகங்களையும், சததம்னா எப்போதும், ஜனானாம் அத்தனை மனுஷாளுக்கும் ஸ்ரீ வெங்கடேசா, ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் தான் குலதெய்வம் ஆசீத். அப்போ புராணத்தின்படி உலகத்தில் இருக்கிற ஆப்பிரிக்காவில் பிறந்தவனுக்கும் அவன் தான், அண்டார்டிகாவில் பிறந்தவனுக்கும் அவர் தான், நம்ம ஊர்லேயே வட இந்தியாவில் தோன்றின காஷ்மீரில் தோன்றினவனுக்கு அவன் தான், இந்த கோடியில் கன்னியாகுமரியில் தோன்றினவனுக்கு அவன் தான், இந்த பக்கம் முஸ்லீம் நாட்டில் தோன்றினவனுக்கும் அவன் தான். எல்லாம் உலகத்துக்கு ஒரு கோவில், உலகத்துக்கு ஒரு குலதெய்வம். அதெல்லாம் பெரியாழ்வார் எம்மனா என் குலதெய்வமே என்னுடைய நாயகனேன்னு பாடினார் திருவேங்கடமுடியார். உலகத்துக்கே குலதெய்வம் அவர்தான். நமக்கு எல்லாவித சொத்தும், எல்லாவித சொந்தமும், எல்லாவித பந்தமும் எல்லாம் அவர் தான். அப்படிங்கச்சே அப்பேற்பட்ட திருவேங்கடமுடியான் எதுக்காக இந்த பூமிக்கு வந்தார், யாருக்காக வந்தார்? அந்த 7 மலைகள்னு சொல்றோமே, இந்த 7 மலையினுடைய வரலாறு என்ன, எதனால இந்த மலைக்கு பேர் வந்தது? கடைசியில் பத்மாவதி தாயாரான அலர்மேல் மங்கை தாயார் எப்படி தோன்றினா, எப்படி அவளுக்குள்ள திருக்கல்யாணம் நடந்தது, கல்யாணோத்சவம், பத்மாவதி ஸ்ரீனிவாச பெருமாளுடைய கல்யாணோத்சவ கதை என்ன, இதெல்லாம் புராணங்களில் வியாசர் விஸ்தாரமாக சொல்றார். ஒவ்வொரு புராணத்தையுமே சொல்லிட்டு போறார். அதெல்லாம் தொகுத்து தான் இப்போ நாளையிலேருந்து சொல்ல போறோம். அப்போ அந்த மாதிரி பெருமாள் எழுந்தொழி இருக்கார். வைகுண்டத்தை விட்டு தெக்த வைகுண்ட வாசாய, வைகுண்டத்தை விட்டு பாக்கலையும் விட்டுட்டு மொத்தமாக இறங்கிட்டார் திருப்பதிக்கு. நேர திருப்பதி தான். திருப்பதியில் வந்ததுடைய நோக்கம் ஒவ்வொருத்தருடைய மனசுக்குள்ளேயும் இறங்கணும்ன்றதுக்காக, நம்ம உள்ள புகழணும்ன்ற ஆசையில தான் வைகுண்டத்தை விட்டு பார்க்கடலை விட்டு இங்கே வந்து இறங்கியிருக்கார் திருப்பதி மலையில். நீங்கள் திருப்பதி வரைக்கும் மலை வரைக்கும் ஏறி போக முடியல, அவர் இறங்கி வரார். உங்கள் ஊருக்கோ உங்கள் வீட்டுக்கோ கூட வரேன்றார். அந்த அளவுக்கு உங்கள் ஒவ்வொருத்தர் மனசுலையும் இடம் பிடிக்க அவர் காத்துருக்கார். நம்ம அனுமதிச்சா பெருமாளே என் மனசுல வந்து கோவில் கொண்டிரே அப்படின்னா பெருமாள் எப்படி வருவார்னா, அரவத்தமளினோடும் அழகிய பார்க்கடலோடும் அரவிந்த பாவையும் தானும் அகம்படி வந்து புகுந்து அப்படின்றாருல பெரியாழ்வார். அந்த பார்க்கடலோட அந்த பத்மாவதி தாயாரோட ஸ்ரீனிவாச பெருமாள் ஹிருதயத்தை வந்து உட்கார்ந்துருவார். ஆசைப்படணும். ஆசைப்பட தெரியுமா உங்களுக்குலாம்? ஆசைப்படுறதுன்னா என்னன்னு தெரியுமா? தெரியாத ஒருத்தர் இருக்க மாட்டேன். பைத்தியத்துக்கு கூட ஆசைப்பட தெரியும். ஏதோ ஒன்று ஆசைன்னு ஒன்று இருக்கும். அப்போ உலகத்தில் ஆசைப்பட தெரியறது இல்லையா நம்ம மனசுக்கு?
அல்பத்தை ஆசைப்படாதரா, பெருச கண்டு ஆசை. எது உலகத்தையே உயர்வர உயர்நலம் உடையவன் எவன் அப்படின்னு கேட்டார் இல்லையா நம்மாழ்வார். உயர்ந்ததுக்கெல்லாம் உயர்ந்த ஆனந்தம் முதலிய குணங்கள் எவன் கிட்ட இருக்கோ அவனை கண்டு ஆசைப்படு. பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே. என்ன பெரியாய் கிருஷ்ணனுக்கு தான் பேரு. கண்டவனையும் பார்த்து பெரியார் பெரியாய் பெரியார் பெரியார்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. அவன் சிறியார் தான் எவனா இருந்தாலும். எவன் ஒருத்தன் கிருஷ்ண பக்தி பண்றானோ அவன் பெரியவன். உலகத்தை அவனை பெரியவன் ஆக்கின கிருஷ்ணன் பெரியவன். புரிஞ்சுக்கணும். அதுதான் பிரம்மன்ற சொல்லுக்கு அர்த்தம். எவன் எல்லாத்த காட்டிலும் பெரியவனோ அவன்கிட்ட பக்தி பண்ணா நம்மளையும் பெரியவனை ஆக்கிடுவானோ அவனுக்கு தான் பிரம்மம்னு பேருன்னு ராமானுஜர் பாஷ்யத்தை சொல்றார். அதனால நமக்கு உயர்ந்த பொருளை கண்டு ஆசைப்படு, அதை அடையணும்னு ஆசைப்படு, அதுக்காக ஏங்கி அழு. ஒரு கால் நேர பெருமாள் வராட்டாலும் பரவாயில்ல, இந்த ஜென்மா பூரா அந்த பெருமாளுக்காக ஏங்கி ஏங்கி என் மனம் ஏக்க வேண்டும் ராப்பகல் என்றியனர். ராத்திரியும் பகலும் எனக்கு ஏக்கமா இருக்கு, இந்த திருவேங்கடமுடியான பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஒரு கால் இந்த ஜென்மா பூரா அழுது அழுது கூட கிடைக்கலன்னா ஒன்றும் மோசம் இல்லை. யாரையோ நினைச்சு அழுதுண்டு எதுக்காகலாம் அழுதுண்டு ஜென்மா பூரா வேஸ்ட் பண்றதை காட்டும் இவனுக்காக அழறதே லாபம். இந்த திருவேங்கடமுடியான பார்க்கணும் அடையணும்னு அவரோட பேசணும் அவரோட விளையாடணும்னு ஆசைப்பட்டு ஒரு கால் இந்த ஜென்மால 100 கோடி ஜென்மா எடுத்தாலும் ருக்மணி பிராட்டி சொல்றா, கிருஷ்ணா நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கலையானா நான் 100 ஜென்மம் ஆனாலும் நான் பெண்ணா பிறப்பேன், கன்னியாவே இருப்பேன், ஒன்னையே ஆசைப்படுவேன், கிடைக்கலன்னா இந்த ஜென்மாவை அப்படியே விட்டுருவேன். அதுக்கு இன்னொரு புருஷனுக்கு நான் மாலையிட மாட்டேன். சதஜன்ம திஸ்யாதுன்னா 100 ஜென்மம். ஆண்டாள் சொன்னா எட்டைக்கும் 7 பிறவிக்கும் 7 எத்தனை கோடி பிறவு எடுத்தாலும் உனக்கே ஆட்சேபனை தவிர இன்னொரு மானிடவர்க்கென்று பேச்சு இன்னொரு மனுஷனுக்கு பேச்சு எடுத்தா நான் வாழவே மாட்டேன், உயிரை நீ தின்றுவேன் தான். அப்ப அந்த திருவேங்கடமுடியான கண்டு ஆசைப்பட வேண்டாமா? அவர் ஆசைப்படுறதுன்னா எப்படிடா? கதை கெட்டதான் ஆசை வரும். ஒருத்தரை பத்தி தெரிஞ்சாதானே அவர்கிட்ட காதல் வரும். ஒரு புருஷனோ ஒரு பொண்ணோ அப்படி ரோட்ல போறா, பார்த்த மாத்திரத்துல காதல் வந்துடாது. ஏன்னா உலகத்தில் தெரிய பொண்ணு இருக்கா, தெரிய புருஷன் இருக்கா, காதல் வந்துருமான்னு அவளுடைய குணங்கள் அவளுடைய பெருமைகள் அருமைகள் தெரியதான் காதல் வரும் இல்லையா? அது மாதிரி பகவான்கிட்ட அந்த மாளாத காதலான அந்த அன்பு தூய்மையான அன்பு நமக்கு உண்டாகணுமானா அதுக்கு அடிப்படை அவருடைய பெருமை அருமைகள் தெரியணும். அதனாலதான் இந்த மாதிரி உபன்யாசங்கள் நிறைய நடத்தணும். வருஷம் இல்லை 6 மாசத்துக்கு ஒரு தரம் அப்படின்னு பல்வேறு தலைப்புகளில் உபன்யாசங்களை நடத்தி கேட்டு அதுவும் கேட்குற வாழ்க்கை கேட்கணும். சில பேர் சொன்னாலும் ஒன்றுமே புரியாதுன்னு இருக்குதுன்னா என்ன பண்ணுறோம்? இப்போ நான் சொல்லதே உங்களுக்கு எவ்வளோ தூரம் புரிஞ்சுது எவ்வளோ தூரம் இனிச்சுதுன்னு நாளைக்கு பார்த்தா தெரியும். இது பள்ளி இனிக்கிறதா இதை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு கூடி தின்னா இப்போ நம்ம சொல்கிறது இனிப்பாக இருக்குன்னு எல்லாரும் கேட்குறா, ரசிக்கிறா, ஆனந்தப்படுறா. அப்படி சொல்கிற வாழ்க்கைதான் கேட்கணும். எனைத்தானும் நல்லதை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும்னார். அதோடு இல்லாத செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம்னார். கற்றலின் கேட்டலே நன்றின்னா கேட்கறது அவ்வளோ விசேஷம், சொல்றது கூட பெருசு இல்லை, கேட்குறவளுக்கு தான் பாக்கியம். நான் பாட்டுக்கு மைக்க வச்சுன்னு காட்டாலும் கத்தலாம், ஒருத்தர் கூட இல்லை தூண்டா இருந்ததுன்னா நான் என்ன பண்ண முடியும்? கேட்குறவா நீங்கள் உட்காண்டாதான் ஆசையாக என்னாலையும் சொல்ல முடியும் இல்லையா? இப்போ யார் முக்கியம்? நான் கேட்குறவா தான் முக்கியம், நீங்கள் தான் முக்கியம், அப்புறமா தான் நானே. நீங்கள் நினைப்பேன் சொல்கிறவா இருந்தால் நாங்கள் கேட்க முடியும் சுவாமின்னு, அது கிடையாது. கேட்குறவா இருந்தால் சொல்ல முடியும். சோதா பக்தாச்ச துர்லபா, கேட்குறவன் துர்லபம், அதுக்கப்புறமா தான் சொல்கிறவன் துர்லபம். அப்படின்னு இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு இல்லையா? அந்த பெருமாளுடையதான பெருமையை கேட்கணுமே, அந்த வரலாறுலாம் கேட்கணுமே. அதான் திருப்பதி மகாத்மியம். நாளையிலேருந்து 6 மணிக்கே ஆரம்பிச்சிடுறேன். இன்னைக்கு சீக்கிரமாகவே விட்டுறேன். நான் 6:30 தான் வந்தேன் அப்படிங்கிறதுக்காக நாளைக்கு 8:30 வரைக்கும் சொல்கிறதா இல்லை. நாளையிலேருந்து 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் இங்கே உபன்யாசம். 8 மணிக்கு முடிஞ்சோடனே 1000 வருஷத்து பெருமாள் என் கூட வந்திருக்காரு. என்னுடைய ஆராதனத்தில் பூஜையில் இருக்கிற பெருமாள். அவர் பேர் சிந்தனைக்கு நீ யான் அப்படின்னு பேர். ஸ்ரீனிவாசனும் பத்மாவதி தாயாருமா வந்திருக்கா. கல்யாண வெங்கடேஸ்வரா ராமானுஜர் பூஜை பண்ண பெருமாள். சிஷ்யாவுக்கு கொடுத்து பரம்பரையாக வந்த பெருமாள். இந்த பொண்ணு ஊஞ்சலில் நாளைக்கு இருந்து ஒரு 15 நிமிஷம் ஊஞ்சல் உற்சவம் நடக்கும். அதனால் நீங்கள் 8 மணி வரைக்கும் உபன்யாசம், அப்புறம் 8:30 மணிக்குள்ளால ஊஞ்சல் உற்சவம் முடிஞ்சு எல்லாரும் பிரசாதம் வாங்கிட்டு கிளம்பலாம். அதில் 6லேருந்து 8:30 சரி 6 மணிக்கு ஆரம்பித்து 8 மணி வரைக்கும் இருக்கேன். 7 மணிக்கு வருவோம், 7:30 மணிக்கு வருவோம்னு வந்தீங்கன்னா பல விஷயங்கள் நீங்கள் இழந்துருவேன். 6 மணிக்கு ஆரம்பிக்கணும்னா 5:45 இங்கே இடத்த பிடிச்சி உட்காந்து சொல்ல வரவர் எப்போ வராரு, வந்துருவாரான்னு வழிமேல் விழி வச்சு நீங்கள் பார்க்க தான் பக்தி வளரும். வெறும்னா உட்காந்து பராக்கு பார்த்தோம்னு பேசின்னு இல்லாத ராமானுஜான்னு ராமானுடைய நாமத்தை சொல்லிட்டு இருக்கோம். அதுக்குள்ளால 6 மணிக்கெல்லாம் நான் 5:30 வந்துருப்பேன். உங்களுக்கு முன்னாடி நான் இங்கே இருப்பேன். ஆனால் நீங்கள் எனக்கு முன்னாடி எத்தனை பேர் வரலன்னு பார்ப்போம். ஏன்னா பெருமாள் எடுத்துன்னு ஊஞ்சலில் எழுந்துள்ள பண்ணி எல்லாம் தயார் பண்ணிட்டு தான் நான் ஆரம்பிக்க முடியும் 6 மணிக்கு. அதனால
நீங்கள் எல்லாரும் அவசியம் எல்லாரும் வந்து கலந்து கொண்டோம். ஒரு கால் சுவாமி சொல்லிவிட்டாரே என்னால் 6 மணிக்கு வர முடியல, அதனால நான் இன்னைக்கு வரவே இல்லை உபன்யாசத்துக்கே இருக்கிறாருக்கோ. 8 மணிக்கு வந்தால் கூட தப்பு இல்லை, அது வந்து சலுகை. நான் ஒரு பாக்கியம்ன்றது என்னடா, 5:30க்கே வந்துடணும், வந்து உட்காந்து ராமானுஜராம சொல்லணும் அப்படிங்கிறதான் பாக்கியம். இல்லை நாளையிலேருந்து புராண வரலாறு பூரா கேட்கலாம். இன்னைக்கு இதோட பூர்த்தி பண்ணிக்கிறேன். சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் ஜெய ரமண கோவிந்தா, ஜெய பிரேமிகேந்திர சத்குருதேவ பகவானுக்கு ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ராமானுஜா 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 ரமண கோவிந்தா.